எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமேன். வாரம் முழுவதும் நம்மளுக்கு உண்மையுள்ள தேவனாய் இருந்தார். போக்கிலும் வரத்திலும் நம்மை காத்து கொண்டார். எவ்வளோ செய்திகள் கேள்விப்பட்டாலும் நம் தேவன் நமக்கு நல்லவராயே இருக்கிறார்ல. அவருடைய தயவே என்ன தெரியுமா? இன்னைக்கு நீங்கள் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறது இன்னொரு ஒரு நாள், இன்னொரு புதிய நாள், இன்னொரு திருப்பி கண்ணை திறந்தீங்கல்ல, திருப்பி உங்கள் உறவினரோட பேசுனீங்களே, அவங்க உங்களோட பேசுனாங்களே, இதுதான் மகா பெரிய தயவு. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாரையும் எங்கள் சபை மூலமாக வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமேன். எல்லா பாரத்தோடையோ எப்படி வந்திருக்கிறீங்களோ தெரியாது எனக்கு. உங்கள் சூழ்நிலையில் அவர் நன்றாக அறிந்து ஆராய்ந்து வைத்திருக்கிறார். ஆமேன். போகும்போது விடுதலையோட, சந்தோஷத்தோட, சமாதானத்தோட நீங்கள் போவீங்க. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஆமேன் சொல்றீ. உங்கள் இருதயத்துலேருந்து ஆமேன் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அப்படியே ஆண்டவர் செய்வார். ஆமேன். ஸோ ஆவியானவர் எனக்கு ரொம்ப பிடிச்சவர், உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சவர். அவர் வெறும் தேவாதி தேவனாய் பார்க்குறோம், கர்த்தாதி கர்த்தரா பார்க்குறோம், ஆனால் அவர் ஒரு நபர். ஆமேன். ஹோலி ஸ்பிரிட் இஸ் அ பர்சன். அதனால் அவர் எப்படிப்பட்டவர் என்றால், இயேசு இப்படி சொல்கிறார், என் பிதா என் நாமத்தில் இன்னொரு தேற்றவாளனை உங்ககிட்ட அனுப்ப போகிறார். அவர் எப்படிப்பட்டவர்? பரிசுத்த ஆவியானவர். அவர் உங்களுக்கு என்ன சொல்வாராம்? உங்களுக்கு நல்லதை போதித்து நான் சொன்ன அனைவற்றையும் அவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? நினைவூட்டுவார். ஆமேன். ஸோ இன்னைக்கு திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு 21:12 நான் 16 நான் வாசிக்கிறேன். எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ நான் முடிக்கிறேன். ஸோ 12 இப்படி சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய, அந்த கொள்ளுகிறவர்கள்னா வாங்குறவங்க, சரியா? those who sell and those who buy things, okay, யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து, பெரிய வேலை செஞ்சிருக்கார் இயேசு ஆலயத்துக்குள்ள பிரவேசித்து. 13 என்னுடைய, அவர் சொல்றாரு, இதெல்லாம் பண்ணிட்டு இயேசு சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. அப்படி என்றால் இயேசு கூட பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறாரு, ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அவர் வாசிச்சு உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. இயேசு கிறிஸ்து கூட வேதத்தை விடாமல் போதிக்கிறார். அதான் சொல்கிறேன், எல்லா பிரசங்கத்திலையும், எல்லா ஆராதனை, துதி ஆராதனை, ஜெபத்தில் வார்த்தை இருக்க வேண்டும் எனப்படும் என்று எழுதி இருக்கிறது. நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்கள் சொஸ்தமானார்கள். அவர் செய்த அதிசயங்களும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே ஆர்ப்பரிக்கிற சண்டே ஸ்கூல் பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேத பாதகரும் கண்டு கோபம் அடைந்தார்கள். அச்சோ. 16 அவரை நோக்கி, இயேசுவை நோக்கி இந்த வேத பிரீஸ்ட், ஹை பிரீஸ்டும் ஸ்கிரைப்ஸும் சொல்கிறாங்க, இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு என்ன சொல்கிறார்? முடிக்கிறேன். ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையா என்றார். பைபிள் வாசிக்கவில்லையா என்றார். அதுவும் நேற்று வாசிக்கலையா, இன்னைக்கு வாசிக்கலையான்னு கேட்கல, ஒரு காலமும் வாசித்து முடிக்கவே இல்லையா என்று கேட்கிறார். ஸோ இன்னைக்கு எப்படின்னா, இந்த தெர்மோஸ்டாட், இந்த டெம்பரேச்சருக்கு பார்த்தீங்களா, வெப்பநிலை, அதை ஒரு 2 விஷயத்தில் செக் பண்ணுவாங்க இந்த உலகத்தில். எப்படி? ஒரு 2 இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவாங்கங்க வெப்பநிலை, கால வெப்பநிலையை செக் பண்ணுறதுக்கு. அப்போது அதுக்கு முக்கியமான அந்த 2 இன்ஸ்ட்ருமெண்ட் என்னென்னா, ஒன்று தெர்மோமீட்டர். குழந்தைங்க இருக்க வீட்டில், எல்லார் வீட்லேயும் ஷெல்ஃபில் என்ன இருக்கும்? இப்போ தான் பிறந்த குழந்தைன்னா பக்கத்துலேயே வச்சுட்டு தூங்குவாங்க அம்மாங்களாம். எது அவங்க கையில் இருக்கோ, என்ன இருக்கோ, எது இருக்குதோ இல்லையோ, என்ன இருக்கும்? தெர்மோமீட்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தெர்மோஸ்டாட்னு ஒன்று இருக்குது, சரியா? இது 2மே வெப்பநிலையை கண்டுபிடிக்கிற ஒரு கருவி தான். ஆனால் 2த்துக்குமே வேறு வேலைகள் இருக்கிறது, வேறு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அப்போ டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் என்ன பண்ணோன்னா, இப்போ இருக்க வெப்பநிலை, இப்போ இந்த சர்ச்சில் இருக்கிற டெம்பரேச்சரை செக் பண்ணிங்கன்னா அது அப்படியே அது எடுத்து உங்களுக்கு என்ன பண்ணும்? இதுதான் டெம்பரேச்சர்னு உங்களுக்கு காமிச்சு கொடுத்துரும். இட் வில் ரிஃப்ளெக்ட் அண்ட் ரியாக்ட் த சேம் டெம்பரேச்சர். ஆனால் தெர்மோஸ்டாட் என்ன பண்ணோன்னா, இங்கே இருக்கிற வெப்பநிலையை மாற்றும்.
என்ன பண்ணும்? அதை யூஸ்வலாக எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா, இங்கே அங்கிள் கேப்ரியெல்லாம் இருக்கிறீங்க, இப்போ வந்து ஏசி இருக்குன்னு வைங்க, ஏர் கண்டிஷன், அதில் அந்த கண்ட்ரோல் பேனல் பின்னாடி இந்த தெர்மோஸ்டாட்டை வைப்பாங்க. இல்லைன்னா ஹீட்டர் இருக்குன்னு வைங்க, வீட்டில் வாட்டர் ஹீட்டர் கீசர் இருக்குல்ல, அங்கே வைப்பாங்க. அப்படி என்றால் அது என்ன பண்ணுது? இருக்கிற டெம்பரேச்சரை மாற்றி கொடுக்குது. அப்படி என்றால் இப்போ வீசி வேர்த்து கொண்டு இருக்கிறீங்கள, இதே இங்கே தெர்மோஸ்டாட்டோட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த டெம்பரேச்சரே உங்களுக்கு என்ன பண்ணுது? அப்படியே நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க? குழு 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 குழுன்னு ஆயிடும். என்ன பண்ணும் தெர்மோஸ்டாட்? இருக்கிற வெப்பநிலையை மாற்றும். அதே தான் சொல்கிறேன், ஆண்டவருடைய பிரசன்னம் உள்ள நீங்கள். இவர் பிரசன்னம் எப்படின்னா வெளியே கொடுத்துட்டு போகலாம். அதனால தான் நான் ஆவியானவரை பற்றி பேசினேன். இவரோட பிரசன்னம் வந்து பிரவேசிக்கிற ஒரு பிரசனம். பிரவேசிக்கிறது என்றால் அவர் என்டர் பண்ணுறாருன்னு இருக்கு. என்டர் பண்ணுறாருன்னா அவர் உங்களுக்குள்ள வாசம் செய்கிறார், அந்த இடத்துல அவர் உலாவி கொண்டு இருக்கிறார். அதுதான் பிரசனம். இந்த பிரசனம் என்பது வெறும் வெளியே உலாவி கொண்டு பிரவேசிக்கிற பிரசனம் இல்லை, உங்களுக்குள்ள வாசம் செய்கிற பிரசனம் தான் தேவனுடைய பிரசனம். அப்படி என்றால் தேவனுடைய பிரசனம் உங்களுக்குள்ள, ஆவியானவரோட பிரசனம் உங்களுக்குள்ள இருந்ததுன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல நிற்கும் போதோ, இல்லை உங்க வீட்டில் நீங்க நிற்கும் போதோ, இல்லை பயங்கரமான வெப்பநிலை சூழ்ந்த ஒரு சூழ்நிலையில நீங்க நிற்கும் போதோ, உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தார் என்றால் அந்த சூழ்நிலை மாறும். ஆமென். அது மாறுறது மட்டும் இல்லை, இன்னைக்கு உண்மையான தெர்மோஸ்டாட்டோட வேலை என்னன்னா, அது டெம்பரேச்சரை மாற்றுறது மட்டும் இல்லைங்க, அது வெளியே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுது அந்த சில்னஸை. ஆமென். அந்த குளிர்ச்சியை ஒவ்வொருத்தவங்களும் அனுபவிக்கத்தக்க ஸ்ப்ரெட் பண்ணுது. அதுதான் தேவனுடைய பிரசனம். இன்னைக்கு பிரசனம் பாடலாம், ஆனால் பிரசனம் உள்ளே இருக்கிறது இல்லைங்க, உங்ககிட்ட இந்த லீக் ஆகி வெளியே கொட்ட வேண்டும். ஆமென். அதுதான் உண்மையான பிரச்சனை. அதே தான் இங்கே இயேசு ஒரு ஆலயத்துக்குள்ளே நுழையும் போது அந்த ஆலயத்தோட டெம்பரேச்சர் நல்லாவே இல்லைங்க, ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. ஆண்டவருக்கு அது பிடிக்காத ஒரு டெம்பரேச்சராக இருந்தது. சரியா? அந்த வெப்பநிலையை இயேசு கிறிஸ்துக்கு பிடிக்கல. இன்னைக்கு காலையில் இந்த செய்தியோட தலைப்பே வெப்பநிலை மாறுகிறது. ஆமென். த டெம்பரேச்சர் இஸ் சேஞ்சிங். வாட் எவர் டெம்பரேச்சர், என்ன மாதிரி வெப்பநிலையை நீங்கள் அனுபவித்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் அதை மாற்றுகிறார். இந்த காலை வேளையில் அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். He is a God who changes things. அதனால தான் prayer changes things. ஜெபம் சில காரியங்களை மாற்றி போடும், முடிவை வேற மாதிரி ஆக்கி கொடுப்பார். அதுதான் நம் தேவன். ஆமென். ஸோ இதில் நான் அந்த தெர்மோஸ்டாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளை பற்றியே, இப்போ கூட நான் சர்ச்சுக்கு கிளம்பி வரத்துக்கு முன்னாடி என் ரூமில் எல்லாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு நான் நேற்று புக்கு இந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ காலையில் எழும்பி நான் திருப்பி வீட்டுக்கு போனோம்ல, ஸோ நான் கிளம்பி இப்போ சர்ச்சுக்கு போகிறேன். அதுக்கு முன்னாடி என் ரூமில் என்ன பண்ணேன், முதல்ல என்னெல்லாம் கலைஞ்சி கிடந்தது சொல்லுங்கள் பார்க்கலாம். பெட்டில் என்னெல்லாம் ஃபஸ்ட்டு கலைஞ்சி கிடக்கும்? பெட்ஷீட்டு. 1000 வாட்டி நான் சொல்லுவேன், திட்டு வாங்கிட்டே மடிப்பாங்க எல்லாருமே. ஸோ நானே இன்றைக்கி அதை என்ன பண்ணுவேன், மடித்து வச்சுட்டு, அப்புறம் கிச்சனில் சில டம்ளர் அங்கே தான் வச்சு, சில ஸ்பூனை அங்கே தான் தொங்க விட்டு, காஃபி எடுத்தேன்னா அங்கே அந்த ஷெல்ஃபில் அதை அழகாக வச்சுட்டு, ஏன் இப்படி செஞ்சுட்டு வரேன்? பெட்ரூமில் கூட அந்த செருப்பு வீட்டுக்கு போடுற பேட்டை அந்த இதை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு, எந்த தனியாக ஒதுங்க வச்சுட்டு தான் வரேன். இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுட்டு வந்திருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். பண்ணியிருக்கிறீங்களா? ஏன்னா விமென்க்கு அது ஜாஸ்தி இல்லையா, வீடை சுத்தமாக வச்சுட்டு வரணும். ஏன்னா திருப்பி வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணோம், நான் போனதும் எனக்கு என்னவா இருக்கணும், என் வீடு நிம்மதியாக சந்தோஷமாக என் வேலையை நான் திருப்பி செய்யணும். எதுக்கு நான் வச்ச இடத்துல வைக்கிறேன்னா, கிச்சனில் இருக்க காஃபி கப் வந்து ரூமில் இருக்கக்கூடாது, புரியுதா? அப்போ நான் கிச்சனுக்கு போகும்போது காஃபி திருப்பி கலக்கிறேன்னா மகை எங்கே போய் தேடிட்டு இருப்பேன். அது உங்களை என்ன பண்ணும், உங்கள் ஆத்மாவே கஷ்டப்படுத்தும். நல்லா இல்லையே காஃபி கப் எங்கே, யார் எங்கே வச்சா. நான் இந்த சண்டே போயிட்டு வர்றதுக்கே இவ்வளோ பண்ணுறேன்னா, இப்போ இந்தியாலாம் போயிட்டு வரும்போது டெய்லி ஃபோனில் நொய் நொய் நொயின்னு சொல்வேன், நச்சு பண்ணுவேன். எதுக்கு? நான் பெண்களுக்கு எப்போவுமே வீட்டுக்கு வந்ததும் இல்லைங்க, அப்படியே ரிலாக்ஸ் பண்ணணும், அவங்க வாசம் செய்யணும். உடனே தே வாண்ட் டு டுவெல் இன் த ப்ரெசன்ஸ். ஒரு ரூம்க்கு வந்து அப்பாடி போயிட்டு வந்துட்டேன், நான் உட்காரும் போது என் முன்னாடி டவல் தொங்கிட்டு பெட்ஷீட் இப்படி இழுத்து போட்டு இருக்கக்கூடாது. நிறைய பேர் ரிலேட் பண்ணுறீங்க போல். ஸோ இதே தான் நம்ம ஒரு காரியத்தை ஏன் சுத்தம் பண்ணுகிறோம், அதுக்குள்ளே பிரவேசிக்க we have to dwell inside something. நம்ம சாதாரண வீட்டுக்கே இப்படி இருக்கும்போது
பரமபிதா அவரோட ஆலயத்தை எப்படிலாம் வைக்கணும்னு நினைப்பார். இப்போ கூட அந்த வெளியரங்கமான சுத்தத்தை பற்றி தான் இந்த அதிகாரத்தில் நிறைய பேர் ப்ரீச் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் ஏற்கனவே கேட்ட ஒரு பிரபலமான அதிகாரம். இதை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இயேசு வந்து அந்த உள்ளே வரும்போது அவர் எதெல்லாம் சொல்கிறாங்கன்னா, அவர் ரொம்ப கோபமாக இருந்தார். நிறைய வாட்டி அவர் கோவத்தை எடுத்து பேசணுன்னா கூட என்ன சொல்லுவாங்க, இந்த அதிகாரத்தை எடுப்பாங்க. இட்ஸ் ஜீசஸ் ரைச்சியஸ் இண்டிக்னேஷன் சொல்லுவாங்க. அப்படி என்றால் அவரோட நீதியின் கோபாக்கினையை அவர் காமிச்சாராம். எப்படி இருக்கோங்க, நான் இங்கேருந்து இந்த டேபிள் எடுத்து அப்படி தூக்கி அங்கே போய் வீசினா எப்படி இருக்கும்? அன்றைக்கி அப்படி தான் சூழ்நிலை இருந்தது. டெம்பரேச்சர் நல்லாவே இல்லை. அது ஒரு மார்க்கெட் பிளேஸாக மாற்றி வச்சுருந்தாங்க. எப்படி மாற்றியிருந்தாங்க? மார்க்கெட் மாதிரி, இந்த வெளியே இருக்க மாதிரி. அப்போ வந்து இயேசு ஒரு இடத்துல நுழைஞ்சிட்டாருன்னா அங்கே ஏதோ ஒன்று நடக்குங்க. ஆமென். இயேசு இப்போ நீங்கள் உட்கார்ந்திருக்க இந்த அறைக்குள்ளே பிரவேசித்தால் சம்திங் வில் ஹேப்பன். ஏதோ ஒன்று நடக்கும். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சம்திங் வில் ஹேப்பன். எனக்கு அதுதான் என் மைண்டில் வந்தது. அப்போ இஃப் ஜீசஸ் இஸ் இன் த ரூம், சம்திங் சேஞ்சஸ். ஏதோ ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கி அந்த மாற்றங்களை தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க. சரியா? அதில் பாருங்கள், இந்த மாற்றம் அடையுது. பிலிப்பியன் 2:12 இப்படி சொல்லுகிறது. நம்ம அந்த பிரசன்னத்தை பற்றி சொல்கிறோம் இல்லையா, அதில் என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்படிதல். ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் என்ன இருக்குமா, அவர் இல்லாத பட்சத்தில் கூட அவர் பிரசனம் நம்மளை சூழ்ந்து கொள்ளுமா. ஆமென். நீங்கள் எங்கே இருந்தாலும், பாதாளத்தில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இல்லை நல்ல நிலையில் இருந்தாலும் அவரை கீழ்ப்படிந்து விட்டீங்கன்னா, அவர் கற்பனைக்குள்ளே இருந்தீங்கன்னா, பவுல் சொல்கிறாரு, அவர் இல்லை, அந்த ஆப்சன்ஸில் கூட அவருடைய முழுமையான பிரசனத்தை அனுபவித்து கொண்டிருப்பீங்க. ஏன்னா அவர் வார்த்தையில் ஜீவனும் ஆவியும் இருந்துக்கிட்டே இருக்குது. அது கிரியை செய்து கொண்டே இருக்கு. இட் இஸ் ஆக்டிவ் அண்ட் அலைவ். ஆமென். ஸோ இதில் பாருங்கள், மத்தேயு 21:1 இருக்க போகிறேன் நான். அந்த வசனத்தில் நான் கொஞ்சம் நேரம் அப்படி தியானிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் போகலாம். இப்போ நான் சொன்னபடி இந்த வெப்பநிலையை வந்து மாற்றுங்கன்னு உங்ககிட்ட சொன்னேன் இல்லையா. இந்த மாற்றுங்கன்னு சொல்லும் போது தான் சபையில், எல்லா சபையிலும் மாற்றாமல் இல்லை, மாற்றுறாங்க தான். அவங்க வந்து போதிக்கிறாங்க, மாற்றத்தை உருவாக்க பார்க்குறாங்க. ஆனால் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பர்சனல் அஜெண்டா இருக்குங்க. 2 விதமான மாற்றம் இருக்குது. நான் சிஸ்டர் லிண்டா வெப்பநிலையை மாற்றி என்னை தெர்மோஸ்டாட் மாதிரி இருக்க சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஓன் சுயநலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலையை மாற்றக்கூடாது. அதுக்கு ஒரு அடிப்படை வேணும், ஒரு ஃபவுண்டேஷன் வேணும். இன்றைக்கி சபையிலையோ சரி, ஆவிக்குரிய வட்டாரத்தில், அதனால தான் நான் வெளியில் புறஜாதிகள் பற்றியோ மற்ற சமயங்களில் இருக்கவங்க பற்றி பேச, நம்ம ஆவிக்குரிய வட்டாரத்திலே தனக்கு எது லாபமோ அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலையை சபை மாற்றிக்கொள்கிறது. விசுவாசிகளும் தமக்கு என்ன, போதகர்களும் சொல்கிறேன், விசுவாசிகள் யாரை நீங்கள் சொல்கிறீங்களோ சொல்கிறேன், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கிறாங்க, டெம்பரேச்சரை மாற்றிக்கிறாங்க. ஆனால் உண்மையாக தேவனை அறிந்த பிள்ளைகள், காட்லி மென் அண்ட் விமென் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் நாமத்தை மகிமைப்படுத்த மட்டுமே தான் அந்த சூழ்நிலையை மாற்றுவார்கள். ஆமென். இன்னைக்கு அப்படிப்பட்ட மாற்றுகிற ஒரு சபையாய் நாம் மாற வேண்டும். இந்த 1ஆம் வசனத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவர் ஆலயத்தில் பிரவேசிக்கிறார்னா 12 அது வருது. ஆனால் 1 நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே அதிகாரத்தில் 23 என்ன பண்ணாங்க, அதே இயேசுவை ஓசனா தேவகுமார், இந்த ட்ரையாம்ஃபல் என்ட்ரி சொல்லுவாங்களே, அவர் எப்படி அழைத்துட்டு வந்தாங்க எருசலேமுக்கு, நல்ல வஸ்திரங்கள்லாம் அது பண்ணி, எதில், கழுத மேலே ஏறி ஓசனான்னு சொல்லி குருத்தோலையெல்லாம் வைத்து சிறுவர்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ன பண்ணாங்க, அவரை வரவேற்ற ஒரு பகுதி தான் இந்த 21வது அதிகாரம். புரியுதா? அப்போ சண்டே, அது அந்த ஓய்வு நாளில் தான் என்ன பண்ணாங்க, இயேசுவை வரவேற்று கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த மண்டே மார்னிங், இன்னைக்கு வேணால் சண்டேயாக இருக்கலாம், இந்த 12ஆம் அதிகாரம் எப்படி தொடங்குதுன்னா, பாம் சண்டேக்கு அடுத்த நாள். சொல்லுங்க, பாம் சண்டேக்கு அடுத்த நாள்னா என்னங்க, மண்டே. மண்டே தான் அவர் எங்கே வராரு, ஆலயத்துக்குள்ளே வந்து. நிறைய பேர் இதை சண்டேன்னு ப்ரீச் பண்ணுவாங்க, ஆக்சுவலாக இது மண்டே. ஸோ இன்னைக்கு வார்த்தையை கேட்டு போகிற நீங்கள், நாளைக்கு தேவன் காலையில் உங்கள் வீட்டில் பிரவேசித்தால் உங்கள் வீடு சூழ்நிலை எப்படி இருக்கும், வச்ச இடத்துல இருக்குமா, இல்லை அதது இடத்துல போய் அதோட வேலையை செஞ்சுட்டு இருக்குமா. இப்போ நீங்கள் வீடை தான் நான் ஒரு எக்ஸாம்பிளாக காமிச்சேன். அதை தான் இந்த சரீரம் எப்படி சொல்கிறார் ஆண்டவர், உங்களுடைய ஆலயமாக சொல்கிறாரு. உங்கள் ஆலயம் எப்படி இருக்கும், திங்கக்கிழமை காலையில், டியூஸ்டே மார்னிங் உங்கள் ஆராதனை எப்படி இருக்கும். இன்றைக்கி வேணால் நம்ம நல்ல உஜாரா பண்ணிட்டோம் உற்சாகமாக, இதே செவ்வாய்க்கிழமை காலையில்
புதன்கிழமை காலையில் அது கூட டெபோரா வரோன்னு கொஞ்சம் பேர் ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. ஆனால் மண்டே மார்னிங் எதிர்பார்ப்போமா? பயங்கரமாக இருக்கும். காலையிலே ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி ஆரம்பிச்சிருவோம் இல்லையா? இன்னைக்கு இருக்கிற மாதிரி நம்ம மண்டே இருக்கிறதே கிடையாதுங்க. அப்படியே நம்ம சுயரூபம்லாம் என்ன பண்ணுவோம், தலை தூக்கினோம். அதனால் கவனமாக இருக்கணும். இவர் எங்கே வந்துட்டாரு? சண்டே. ஸோ ஜீசஸ் சண்டே மட்டும் வருதில்ல, மண்டே உங்கள் வீட்டுக்கு வராரு, டியூஸ்டே வராரு, ஃப்ரைடே வராரு, சாட்டர்டே வராரு, சண்டே வராரு. கிச்சனில் போய் உங்கள் பிள்ளைங்களோட பேசும்போது ஜீசஸ் பக்கத்துலேயே நிற்கிறாரு. ஹஸ்பண்டோட நீங்கள் திட்டிகிட்டு இருக்கும்போது உங்கள் பக்கத்தில் ஹஸ்பண்ட் உங்கள் ஒய்ஃபை திட்டினாலும் பக்கத்துலேயே இருக்கிறாங்க. எங்கே இருந்தாலும் அப்போது ஏசு என் கூட இருந்தால் நான் எப்படி பேசணுங்க? ஐயோ இவர் வேற கூட வராரே கடவுளே. சரிங்க தாங்கங்க காஃபி ப்ளீஸ் வச்சுக்கோங்க. இனி அந்த ஒரு எண்ணம் இருக்கணும். சரியா? பிள்ளைங்கள ஏன்னு வரோம். ஐயோ ஏசு இருக்காது பாருமா, இங்கே வா உட்கார் உட்கார், இப்படி தான் செய்யணும், இப்படி தான் செய்யக்கூடாது. இதெல்லாம் நான் பழகிட்டு வர்றது தான் உங்ககிட்ட சொல்கிறேன். சரியா? அப்படியே ஏறும். ஆனால் யார் நம்ம கூட பிரவேசித்துட்டு இருக்கிறா? இன்னைக்கு அதை தயவுசெய்து நம்ம கற்றுட்டு போகலாமா? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபையில் நான் பெரிய ஆவிக்குரிய வீரர், நான் என்னது, நான் சண்டே பரிசுத்தவாட்டின்னு தயவுசெய்து இங்கே காமிக்காதீங்க. அவருடைய உண்மையான பிள்ளைங்கன்னா நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆண்டவர் அதுக்குள்ளே நுழைஞ்சாரா? 3 விஷயம் அவர் செய்கிறார். முதல்ல என்ன பண்ணுறாரு, இந்த வாங்குறவங்களையும் விற்கிறவங்களோட பலகையை என்ன பண்ணுறாரு, அவங்கள முதல்ல துரத்திடுறாரு. அடுத்தது 2வது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறாரு பாருங்கள். இதில் 3 காரியம் பண்ணுறாரு முதல் விஷயத்தில். 2வது என்ன பண்ணுறாருன்னா, காசுக்காரர்கள், மணி எக்ஸ்சேஞ்சஸ். அப்படின்னா இங்கே மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்கா வத்தலையில்? அவன் யாருமே காசு மாற்றினதில்லை. இருக்கா? அங்கேயும் இருந்தது. காசுக்காரர்கள் பலகைகளும் என்ன பண்ணார், அவங்களையும் காசுக்காரர்கள் பலகைகளையும், புறா விற்கிறவங்களோட டேபிள் ஆசனங்கள், புறா விற்கிறவங்களோட சேர், இவங்களோட டேபிளில் என்ன பண்ணுறாரு, கவிழ்த்து போடுறார். புரியுதா? நல்ல ஒரு சீன் கிரியேட் பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு காலை வேலை சந்தோஷமாக வந்தோம். இன்றைக்கி நான் விடுதலையோடு போகிறேன் ஆராதிக்க, என் இயேசுவை முகமுகமாய் சந்திக்க போகிறேன். ஆனால் அவர் பிரசன்னத்தில், அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே, எப்போவுமே இல்லையே, இப்படியும் பண்ணுறாருங்க. அவரோட பிரசன்னத்தை ரொம்ப வாஞ்சிக்கிறவங்களுக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை நடத்துகிற பாதையில். ஆனால் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமேன். அவர் உங்களை சரி பார்க்கிறார் என்றால், செக் பண்ணுறாருனா, கரெக்ட் பண்ணுறாருனா, உங்களை நித்திய ஜீவனுக்கும் லட்சிய கரையில் சேர்க்கறதுக்காக தான் அவர் செய்வார். ஆமேன். ஸோ இந்த 3 காரியங்களை செஞ்சுட்டு அவர் ஒன்று பண்ணுறாரு பாருங்க. இதோட மைய கருத்து என்னன்னா, ஏசு கோமா இருந்தார், அவருக்கு காசு பற்றி பிடிக்காது. சிலவங்க ரொம்ப அந்த சர்ச்சுக்கு கான்ட்ரிபியூட்டே பண்ண மாட்டாங்க. சிலவங்க பணம், இது பாருங்க இந்த பைபிள்லே சொல்லி இருக்குது, மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏசுக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால நீங்கள் என்ன பண்ணும், அதெல்லாம் பண்ணவே கூடாது. ஆண்டவர் அது புரட்டி போடுறார், அதை கவிழ்த்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்குது அப்படின்றாங்க. ஆனால் இயேசுவோடைய உண்மையான கோபமோ உண்மையான நோக்கமோ அவருக்கு அன்னைக்கு அந்த கோபம் இது கிடையவே கிடையாது. நிறைய பேர் இதை சொல்லியிருக்க மாட்டாங்க. சரியா? அதனால தான் நான் நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் கேட்பேன். அதிலிருந்து நம்ம இன்னும் எங்கள் ஆழத்துக்கு போகலான்றது தான். புரியுதா? ஸோ அன்றைக்கி நான் வாசிக்கும் போது ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு நோக்கம் இந்த ஸ்டாலு, இந்த மார்க்கெட் வச்ச இடத்தெல்லாம் கவிழ்த்து நாசமாக்கணுன்றது அவரோட ஐடியாவே கிடையாது அன்றைக்கி நுழையும் போது. ஸோ சபை என்பது அந்த காலத்தில் ஸ்டாட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பிரிக்கப்பட்டது. அவங்கவுங்க நபர்களுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஆலயத்துக்கு இத்தனை வாசல்கள் இருந்திருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் பழைய ஏற்பாடில் யாத்ராகமம்ல இருக்குது, உபாகமில் இருக்குது, எப்படி மோசே ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் எப்படியெல்லாம் வாசல்களை கட்ட வேண்டும் என்று. சரியா? அப்போது நான் உங்களுக்கு இப்போ ஒரு 3 ஃபேக்ட் சொல்ல போகிறேன். இப்போ அந்த காலத்தில் இது பஸ்கா பண்டிகை நடந்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் இது நடக்குது. பாஸ் ஓவர் ஃபெஸ்டிவல், பாஸ் ஓவர் ஃபீஸ்ட். இதில் புறஜாதிகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றார். உங்கள் எல்லாருக்கும் புறஜாதிகள்னால் தெரியுமா? வெள்ளிக்கிழமை வரவங்களுக்கு நல்லாவே தெரியும். புரியுதா? கொரிந்தியரும் ரோமரையும் புழிஞ்சு இன்னைக்கு 3ஆம் அதிகாரம் வாசிச்சிங்களா? ஸோ புழிஞ்சு எடுத்துகிட்டு இருக்கோம். ஏன்னா புறஜாதிகள் அவங்களுக்காக என்ன பண்ணுறாங்க, அந்த வெளிப்புறமான இடங்களை வைத்தது மட்டும் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்க, புறஜாதிகளும் அந்த பஸ்கா பண்டிகையில் என்ன பண்ணுறாங்க, கலந்து கொள்ள. யூதர்கள் மட்டும் கிடையாதுங்க. அப்படி என்றால் இந்த புறஜாதிகள் அந்த சபைக்குள்ளே, அந்த ஆலயத்துக்குள்ளே அவங்க கலந்துக்கணும்னா 3 விஷயங்கள் அவங்க செய்ய வேண்டும். சரியா? முதல்ல அவங்க என்ன பண்ணோன்னா,
அவங்களோட மணி காசை அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன பண்ண வேண்டும்? இப்போ எங்கள் அம்மா அப்பா இந்தியாவிலேருந்து வராங்க, இங்கே வந்தால் செல்லுமா இந்தியன் மணி? இல்லை கொடுங்க, நான் போய் இந்தியன் மணியிலே வாங்கிட்டு வரேன், நான் ஆப்பிக்கோ போக முடியுமா? நான் என்ன பண்ணோம், அவங்க வந்த கையோட என்ன பண்ணோம், முதல்ல மணி எக்ஸ்சேஞ்சில் போய் இந்த நாட்டுக்குரிய காசை அவங்க என்ன பண்ண வேண்டும், மாற்றிக்கொள்ளும். அதே தான் புறஜாதிகள் என்ன பண்ணாங்க, வேறு வேறு ஊர்லேருந்து வேறு வேறு இடத்துலேருந்து வரும்போது முதல்ல அவங்க என்ன பண்ணோம், ஆலயத்துக்குள்ளே போய் காசை மாற்றிக்கொண்டார்கள். இரண்டாவது என்னன்னா, 20 வயசுக்கும் 20க்கு மேலே 20 அண்ட் அபவ் இருக்கிற வாலிபர்களோ அவங்களாம் என்ன பண்ணணும்னா டேக்ஸ் கட்டணும். என்ன பண்ணும், சபையில் அந்த பஸ்கா பண்டிகையில் கலந்து கொள்ளணும்னா என்ன பண்ணும், டேக்ஸ் கட்டணும். அப்போது இந்த காசை அரை ஷெக்கலுக்கு மாற்றணும். எல்லாமே ரெஃபரன்ஸ் இல்லாமல் பேசவே மாட்டேன், சத்தியத்தை சத்தமாய் போதிக்கிற சபை. யாத்ராகமெல்லாம் எடுக்காதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொன்ன பாயிண்ட் அங்கே இருக்குது. யாத்ராகம் 38:26 நான் இப்போ சொன்னது. அப்போ அவங்க ஒரு காசை 1 ரூபியை ½ ஷெக்கல் ஜூவிஷ் காயினாக அவங்க மாற்றினா தான் அவங்க என்ன பண்ண முடியும், இதில் கலந்துக்க முடியுது. யாத்ராகம் 38:26 இருக்குது. அதே மாதிரி 20க்கும் மேற்பட்டவர்கள் கண்டிப்பாக டேக்ஸ் கலந்துட்டு தான் ஃபீஸ்டில் கலந்துக்கவே முடியும். மூன்றாவது என்னன்னா, இந்த புறஜாதிகள் பாவம், இவங்க வெளியிலேருந்து வராங்க, ஆலயத்துலேருந்து. யூதர்கள்லாம் ஜம்முன்னு உட்காந்துட்டு கடை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஒரு மிருகங்களை இப்போ பலி செலுத்துகிறாங்களா, ஆட்டுக்கடாவை பலி செலுத்துனாங்க. அந்த காலத்தில் பலி செலுத்தியே ஆகணும் நீங்கள் ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா. அதுக்கு தான் அவங்க என்ன வாங்குறாங்க, புறாக்கள், அப்புறம் என்னென்ன விலங்குகள் விற்குதோ வாங்குறாங்க. புரியுதா? ஸோ இது அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு பாரம்பரியமான விஷயம்தான். ஸோ இயேசுக்கு வந்த கோபம் இவங்க கடை போட்டாங்க, மார்க்கெட் போட்டாங்க, மணி கான்ட்ரிபியூட் பண்ணாங்கன்றது அவர் பிரச்சனை இல்லை. அந்த சபை அந்த காலத்தில் அந்த ஆலயம் 5 வாசல் இருந்திருக்கு. எல்லாம் 3 வாசல்கள் தான் மெயினாக நம்ம போதிக்கிறது. எது? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், வெளிப்புறம், இல்லையா? மகா பரிசுத்த ஸ்தலம், பரிசுத்த ஸ்தலம், அந்த போர்ச் மிடில் கோட். இப்போ அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் மேலே இருக்கிறதெல்லாம் ஹை ப்ரீஸ்ட் போயிட்டு வர இடம் மட்டும்தான். சீஃப் ப்ரீஸ்ட் அவங்க மட்டும்தான் அந்த திரைக்குள்ளே போக முடியும். ஒரு முக்காடு மாதிரி போட்டிருக்கோம். யார் இந்த வெள்ளிக்கிழமை வந்தா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசியில் மோசையை பற்றி சொல்லும் போது முக்காடு திக்கான கர்டன் போட்டு மூடியிருப்பாங்க. வெறும் பிரதான ஆசாரியர் தான் போக முடியும். 2வது ஹோலி பிளேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அங்கே வெறும் பாஸ்டர்ஸு, அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ், அஷர்ஸ் இவங்க மட்டும் போகிற மாதிரி அப்படி வச்சுருக்காங்க. அந்த மிடில் போர்ஷன் போட்டிருக்குல்ல, அங்கே யூத பெண்கள், யூத தாய்மார்கள், அதுவும் பாருங்கள் ஸ்டேட்டஸ் வைஸ் யூதர்கள் தான் அந்த பக்கமே போக முடியும். புரியுதா? எவ்வளோ பாவம் இல்லை? இங்கே பாருங்கள். அடுத்தது இன்னர் கோட் இருக்குல்ல, அங்கே யூத ஆண்கள், கணவர்மார்கள், மென் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க பலிகளை செலுத்தி அவங்க எல்லாம் பாதுகாத்துருக்காங்க. ஆனால் இந்த அவுட்டர் கோட்டின் கடைசியில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இங்கே தான் என்ன இருக்குது, புறஜாதிகள் அது வரைக்கும் தான் வர முடியும். சொல்லுங்கள். பாவம், இந்த அவுட்டர் கோட்டுக்கு அந்த பலியை செலுத்திட்டு அவங்க அங்கே தான் நிற்க முடியும். அவங்க உள்ளே போகவே முடியவே முடியாது. அதனால தான் ஆண்டருக்கு கோவம் வந்தது. அப்போ என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க, ஏன் அவங்களுக்கு அவுட்டர் கோட்டுக்கும் ஆண்டர் கோவம் வந்ததுக்கும் என்ன சம்மந்தம்னா, இன்னைக்கு இந்த மார்க்கெட்டை ஸ்டாலை வச்சதே எங்கே வச்சாங்க, அவுட்டர் கோட்டில் தான் அவங்க வச்சாங்க. ஸோ இயேசுவோட கோவம் இந்த 3 காரியங்கள் அவர் செய்ததுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க. புறஜாதிகளுக்கு ஒரே வழி, அந்த ஆலயத்தில் இருக்கிற அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தை அவங்க பார்க்குறதுக்கு ஒரே வழி என்னது, வெளிப்புறம். ஆண்டவருடைய கோபமே இன்னைக்கு என்ன தெரியுமா, அவங்களோட ஆராதனையை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, தடை செய்துட்டீங்க. என்கிட்ட அவங்க கிட்ட வர ஆராதனைக்கு பதிலாக நீங்கள் என்ன போட்டு வச்சிட்டீங்க, ஸ்டால் போட்டுட்டீங்க. இந்த ஸ்டாலில் என்ன இருக்குது, சத்தமும் கூச்சலும் புகை மண்டலமும் எரிச்சிக்கிட்டு வேற என்னெல்லாம் கலர், இவங்க வேற இந்த 3 காரியம் தான் விற்றுருப்பாங்களா? ஸ்டால் போட்டால் என்னெல்லாம் விற்பாங்க, கலர் கலராக என்ன வேணுமோ விற்றுருவாங்க. நம்ம ஆளுங்க மார்க்கெட் போட்டால் என்னெல்லாம் விற்க முடியுமோ அப்போ தான் அதிலெல்லாம் விற்கிறது. ஸோ ஆண்டவரோட பிரச்சனை ஸ்டால் போட்டதில்லை, நீ என்ன செய்கிறன்றது பிரச்சனை இல்லை, எங்கே நீங்கள் செய்கிறீங்கன்றது தான் அவருக்கு பிரச்சனையாகவே இருந்தது. ஆமேன். அப்படி என்றால் எனக்கு சேர வேண்டிய ஆராதனைக்கு எது தடையாக இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், கவிழ்த்து போடுவேன். இன்னைக்கு அதை தான் அவர் செய்தார். அப்படின்னா இந்த என்ன சொல்கிறது, அவருக்கு அது என்னது, அந்த அவுட்டர் கோட் பார்த்தீங்கல்ல, அங்கே அந்த ஒரு வாசல் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு,
அவங்களுக்கு திறக்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? அந்த திறக்கப்பட்ட இடம், அந்த ஒரே வழியை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? மறைச்சிட்டீங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கூடங்க, நல்லா கவனிங்க. ஸோ இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் ஆராதனைக்கு எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது, போதனைகள் எப்படி மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லாமே அவரை நேராக முகமுகமாய் ஆராதிக்கிறதுக்கு இன்னைக்கு வர்ஷிப்பே என்னவா மாற்றிட்டாங்க? பிஸ்னஸாக மாற்றிட்டாங்க. என்ன ஆயிடுச்சு? இட் ஹாஸ் பிகம் அ பிஸ்னஸ். அது மட்டும் இல்லை, போதனைகளும் தீர்க்க தரிசனங்களும் எது அடிப்படையாக வந்துட்டு இருக்குது? பணம் மற்றும் இந்த 30 நாளில் உங்களுக்கு என்ன வரும்? நீங்கள் அமெரிக்கா போயிடுவீங்க சிஸ்டர், 5 நாளில் நீ ஒன்று கல்யாணம் பண்ண போகிற மாப்பிள்ளைய நீ பார்த்துருவேம்மா, இன்னும் 5 டேஸில் உன்னோட மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு கேட்க வருவார், இன்னும் 40 நாளில் சுகம் பெற்று நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்க. இதெல்லாம் ஓகேங்க. ஆனால் இந்த புருஷனை கல்யாணம் பண்ணுறதோ 50 நாளில் நீங்கள் போய் அமெரிக்காவில் செட்டில் ஆனாலும் பரவாயில்ல. ஆனால் இதெல்லாம் தக்க வைக்கிறதுக்கு வெறும் தீர்க்க தரிசனமும் ஆராதனை இந்த மாதிரி தடங்கள் பணமும் உங்களுக்கு வேலை செய்யாது. தேவனுடைய வார்த்தை இருந்தால் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணவங்களை எப்பவுமே வச்சுக்க முடியும் உங்களோட. ஆமென். வேலையும் உங்களுக்கு 30 நாள் கிடைச்சிரும். இருக்கிற வேலையை தக்க வச்சுக்கணும்னா என்ன பண்ணும்? இது கூடயே வர வேண்டுங்க இந்த வார்த்தை. இன்னைக்கு என்ன பண்றாங்க? இதோட நிறுத்திடுறாங்க. அதை தான் ஆண்டவர் ரொம்ப வெறுத்தாரு. இது கிடையாது என்னுடைய ஆராதனை அப்படி என்றார். அப்போ பாருங்க, இன்னைக்கு வர்ஷிப்பை தன் லாபத்துக்காக they become அவங்களோட ப்ராஃபிட்காக என்ன பண்ணிட்டாங்க? அதை தடை செஞ்சுட்டாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த சபையில் புறஜாதிகளை நம்ம கூட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நம்மளே புறஜாதிகள் தான், நம்ம ஒன்றும் யூதர்கள் இல்லை. இன்னைக்கு இயேசு உங்களுக்காக அன்னைக்கு அங்கே போராடினார் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரைக் யூதர்கள் மத்தியில். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் எங்கள் ஜீவனோடு ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். இன்னைக்கு அவர் மட்டும் அந்த இதை பண்ணலை, டேபிளை கவிழ்த்து போடலை, ஆசனங்களை தூக்கி எறியலைன்னா நம்ம இன்னைக்கு இந்த சீட்டில் உட்கார்ந்து இருக்க முடியாது. ஆமென். அவர் உங்களுக்கும் எனக்கும் அன்னைக்கு ஒரு வழியை உண்டு பண்ணினார். நீங்களும் என்ன பண்ணணும்? என்ன முகமுகமாய் ஆராதிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்க ஆராய்ந்து பார்க்கணும், எத்தனை பேருக்கு நம்ம வழி கொடுக்குறோம். இல்லை நானும் இந்த சீட்டில் 30 வருஷம் 40 வருஷம் இப்படியே உட்காந்துட்டு இருக்கிறேனா, இல்லை என் பக்கத்தில் ஒரு புதுசாக ஒருத்தவங்களை நான் கொண்டு வந்தேனா, ஒரு மற்ற புறஜாதிகளை நான் கொண்டு ஆலயத்தில் நானே ஒரு தடையாக இருக்க. உட்கார்ந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாது? உட்கார்ந்துட்டு இருக்க காலம் முடிந்து விட்டது. அதான் சொல்றாரு, அந்த ஆர்எஸ்காம் என் வேலை வந்தது. அப்படி என்றால் நீங்களே என்ன பண்ணுங்க? உங்க சபையில ஒரு மார்க்கெட்டை உண்டு பண்ணிட்டீங்களே. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இது 3மே இப்போ நான் சொன்னேன்ல, நீங்க இந்த காசை மாத்துறதும் வெளியில போய் மிருகங்களை வாங்குறது. ஏன்னா அவங்களோட மிருகங்களை ஏத்துக்க மாட்டாங்களாம். இப்போ புறஜாதி வெளியேருந்து கொண்டு வராங்கன்னு வைங்க, ஃபாரின் அனிமல்ஸ் ஆர் நாட் அலோவ் ஃபார் சாக்ரிஃபைஸ். அந்த காலத்தில் வெளியிலேருந்து நீங்கள் வீட்டிலேருந்தே ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தால் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ண, நீங்கள் அந்த சபையில் நீங்கள் வாங்கி அந்த மிருகத்தை தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? பலி செலுத்த வேண்டும். ஸோ இன்னைக்கு நீங்கள் கற்றுக்க போகிறது என்ன தெரியுமா? இயேசு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தால், இப்போ நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்ல போகிறீங்க, சரியா? இயேசு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தால் அங்கே சுத்தம் செய்வார். ஃபர்ஸ்ட் he'll do the cleansing. சொல்லுங்க, he'll clean the church. எப்படி ஒரு ஸ்திரீ தன் வீடை சுத்தப்படுத்துகிறாளோ அந்த மாதிரி அவர் சுத்தம் பண்ணுவார். எது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அது இருந்து தான் ஆகணும். அப்போதான் அதோட கிரியை அதை நடைபெறும். புரியுதா? நீங்க போய் அது எங்கேயோ வச்சுட்டீங்கன்னா அது நடைபெறும். அதுதான் சொல்றார், நீங்க செஞ்சதெல்லாம் தப்பு இல்லை, ஆனா எங்க செஞ்சீங்கன்றதான் பிரச்சனை. இன்னைக்கு நம்மளும் அப்படிதான் பார்க்கணும். நம்ம ஆராதனை நம்ம நினச்சிப்போம் நம்ம நல்லா தானே பண்ணுறோம். இல்லைங்க, இன்னும் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து கொண்டு இருக்க வேண்டும். புரியுதா? ஸோ ஃபஸ்ட்டு இயேசு ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தால் அங்கே என்ன இருக்குது? கிளென்சிங், சுத்தம் செய்வார். 2வது மாற்றம் செய்வார், மாற்றத்தை உண்டு பண்ணுவார். இஃப் ஜீசஸ் இஸ் இன் த டெம்பிள் தேர் வில் பி அ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் தேர் வில் பி கிளென்சிங், சுத்தம் செய்வார். 2வது என்ன பண்ணுவார்? மாற்றம் உருவாகும். 3வது சுகம் வரும். சொல்லுங்க நல்ல சத்தமா, நீங்க சொல்றதுலே அவர் உங்களை பரிகாரியான கர்த்தர் இங்க இருக்கிறார். இயேசு இந்த ஆலயத்துல இருந்தார், அங்க சுகம் வரும். ஆமென். இயேசுவின் நாமத்துல சுகம் வரும். 4வது இயேசு அந்த பிரசன்னத்துல அவர் என்ன சொல்றது, அவர் அந்த ஆலயத்துல பிரவேசித்தால் அங்க துதி உண்டாகும். சொல்லுங்க, நீங்க எதுவுமே இங்க இருந்து ஒருத்தவங்க கத்த தேவையில்லை, துதிங்க, கையை தூக்குங்க. இயேசு இங்க இறங்கிட்டாலே தானாவே துதி உண்டாகும்.
ஆமென். அவருடைய வெளிச்சமும் அவருடைய மகிமையும் அவருடைய பர்சனாலிட்டி, அவர் யார் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என்றால் இங்க யாருமே எதுவுமே கொடுக்க வேணாங்க, கீ கொடுக்கவே வேணாம். தானாவே என்ன ஆயிடும்? ஆராதனையும் துதியும் உங்கள் வாயில உண்டாகும். முதலாவது பார்க்க போறது சுத்தம் செய்கிறார். எப்படி சுத்தம் செய்கிறார் தெரியுமாங்க? ஸோ இயேசு ஆலயத்துக்குள்ள பிரவேசித்தால் முதலாவது அவர் பண்றது என்னதுங்க? கிளென்சிங். இன்னைக்கு நீங்களும் வீட்லேயும் நானும் சொல்கிறேன், வெளிப்புறத்துலையும் நான் சுத்தமாக நம்ம இருக்க வேண்டும். நம்ம சரீரமான ஆலயத்தையும் நம்ம என்ன பண்ண வேண்டும்? சுத்தமாய் வைத்து கொள்ள வேண்டுங்க. ஏன்னா அதுக்கு தான் சொல்கிறேன், அந்த சில வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் வெறும் நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்கும் நம்மளை என்ன சொல்கிறது, எக்ஸைட் பண்ணுறதுக்கு இல்லைங்க. அவருடைய வேத வார்த்தை உங்களை இவாலுவேட் பண்ணும், உங்களை சோதித்து பண்படுத்தும். அது உங்களை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இன்னைக்கு பவுல் அதான் சொல்கிறாரு 2 திமோத்தியில், உங்களை என்ன பண்ணும்? உங்களை சீர்திருத்தும், உங்களை ரெப்யூக் பண்ணும், உங்களை கரெக்ட் பண்ணும். அதுதான் ஆண்டவரோட அந்த இடத்துல ஆண்டவர் இருக்கிறார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். எங்கே இப்போ ஒரு மெசேஜ் நல்லா எக்ஸைட்டடாக இருந்து வீட்டுக்கு போகிறேன், ஐயோ இன்னைக்கு செம்ம மெசேஜ் கொடுத்துட்டாங்கப்பா, எனக்கு சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறீங்கன்னா நான் அதை கூட எடுத்துக்க மாட்டேன். ஆனால் இந்த இடத்துலேருந்து ஒரு மெசேஜ் வருது, அது உங்கள் இங்கே போய் குத்தம், ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணும், ஐயோ அது கொஞ்ச நேரம் அது போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், அந்த பிரசங்கம் தான் வல்லமை உள்ள பிரசங்கம். ஆமென். உங்கள் வீடு வரைக்கும் அது இருதயத்தில் போய் குத்தணும். ஆமாம் நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்? என்ன கரெக்ட் பண்ணார். ஹீ செக்ட் ஆன் மீ. அவர் என்னை சோதித்து பார்த்தார், அவர் என்னை கரெக்ட் பண்ணார். இதுதான் அவருடைய வார்த்தை. ஸோ இந்த 3 காரியங்கள் நான் சொன்னேன். முதல்ல கிளென்சிங்கில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதில் இந்த 12 ஒன்று சொல்கிறார், அவர் விற்கிறவர்களையும் வாங்குறவர்களையும் என்ன பண்ணாராம்? துரத்தி விட்டாராம். இப்போது அவர் விற்கிறவங்க இதை பாருங்க, விற்கிறவங்கள ஸ்டாக் பண்ணிட்டாலே என்ன பண்ண முடியும்? இப்போ விற்கிறவங்கள மட்டும் அவர் அனுப்பி விட்டார், என்ன சொல்கிறது, செல்லர்ஸை மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? வாங்குறவங்க வரமாட்டாங்க. ஆனால் ஏன் இங்கே மத்தேயு விற்கிறவங்களும் வாங்குறவங்களும் போட்டிருக்கிறார் என்றால், ஆண்டவர் சுத்தம் பண்ணுறாருன்னா முதல்ல அந்த அமைப்பை மாற்றுவார், அந்த வீட்டின் சிஸ்டமை சேஞ்ச் பண்ணுவார். சொல்லுங்க, அந்த அமைப்பு. இப்போ அரசியல் அமைப்புன்னு இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் காட் வில் சேஞ்ச் த சிஸ்டம். அப்படின்னா அவர் என்ன சொல்ல வருகிறார்னா, இன்னுமா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? வாங்கிட்டு இருக்கிற. எதை வாங்குற? வெள்ளாட்டு கடை வாங்கி என்ன பண்ணிட்டு இருக்கிற? பலி செலுத்திட்டு இருக்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு இந்த ஆட்டுக்குட்டி தேவையில்லம்மா. உன் ஆராதனைக்கு, உன்னுடைய முழு ஆவியோடைய உண்மையோட ஆராதிக்க உனக்கு வெள்ளாட்டு கடா தேவையில்லை. இங்கே நானே பலியாய் இன்னும் கொஞ்ச நாளில் கிருபாந்திர பலியாய் உன் முன்னாடி இருக்க போகிறேன். நான் மட்டுமே தான் உன் ஆராதனையின் ஃபோக்கஸ். ஐ ஆம் த ஒன்லி நேம் ஃபார் திஸ் வர்ஷிப். உங்களுக்கு அவரை நாமத்தை கூப்பிடணும்னா இயேசுவின் நாமத்தை மட்டும்தான் ஆராதனையில் கூப்பிட முடியும். ஆமென். போதகர் இன்னைக்கு அவங்க பேரை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு சுகம் வரப்போறது இல்லைங்க. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல தான் சுகம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல தான் ஆசீர்வாதம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல தான் உங்களுக்கு பெருக்கம், இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல தான் உங்க பலவீனத்துல பலனும். ஆமென். வேற எந்த நாமத்துக்கும் இங்க இடம் கிடையாது. அதை தான் அவர் என்ன பண்ணாரு? கோவத்துல முதல்ல அவங்கள துரத்தி போட்டார். நானே உங்களுக்கு கிருபாந்திர பலியா இருக்கும் போது இன்னுமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆட்டுக்குட்டியை வாங்கினது மட்டும் இல்லை, இந்த அவுட்டர் கோர்ட்லேருந்து நீங்கள் மகாபரிசுத்த ஸ்தலத்தை பார்த்துட்டு இருக்கீங்களே, இங்கே மகாபரிசுத்த ஸ்தலமே அவுட்டர் கோர்ட்டில் தானேம்மா நின்று இருக்குது. ஆமென். இன்னைக்கு யார் மட்டும் அங்கே போக முடியும்னு சொல்கிறாங்க? பிரதான ஆசாரியர் தான் அங்கே போக முடியுமா? இன்னைக்கு உங்களுக்கு நல்ல செய்தியை சொல்கிறேன். இதே ஹோலி ஆஃப் ஹோலிஸ்ன்னு இருக்குது. அப்படி என்றால் த ஹோலி ஒன் ஆஃப் இஸ்ரேல் என்று ஏசாயா சொல்லுகிறார். இன்னைக்கு அவர் வேற எங்கேயும் இல்லை, அந்த இடத்துல உங்க கூட நின்றுட்டு இருக்கிறார். ஆமென். அவர் நுழைஞ்ச இடம் இங்கே இல்லை, அங்க. இன்னைக்கு நீங்க உட்கார்ந்திருக்க சீட்டை சரி பண்ணி பாருங்க. ஆமென். இங்க இருந்தா பரிசுத்தமா இருக்கணும்னு இல்லைங்க, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஆசனங்கள்ல சரி பார்த்து கொண்டிருங்க. உங்க பக்கத்துல இப்ப இயேசு இருந்தா எப்படி இருக்கும்? உங்களுக்கு புல்லரிக்குமா? அதை தான் இயேசு சொல்லி கொண்டு இருக்கிறார். அவரோட பிரசனம் அப்படிப்பட்ட பிரசனம். நம்ம நினைக்கிறோம் இங்கே இருந்து வருது, இங்கே இருந்து வருது. அவர் நுழைஞ்ச இடம் வேறங்க, அங்கேருந்தே சரி பார்த்து கொண்டு வருகிறார். இன்னைக்கு இங்கே வேணால் நம்ம அவருக்கு தெரியாமல் நான் ஏதாவது பண்ணலாம், என் யோசனை எங்கன்னா சிதறடிக்கலாம், ஃபோன் இருக்குது, அது இருக்குது. இந்த காலத்தில் இயேசு அங்கே நுழைகிறார், அங்கேருந்து வந்துட்டு இருக்கிறார்.
உங்க எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வர்றார். அவர் வரும்போது முன்னாடி வர வர இப்படி பார்த்துட்டே வர்றார். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நானே கிருபாந்திர பலியாய் உங்கள் மத்தியில் இருக்கும்போது இன்னும் என்ன வித்துக்கிட்டு வாங்கிட்டு, அதுக்கு தான் இந்த வசனம் கண்டிப்பாக நம்ம வாசிச்சே ஆகணும். இப்போ எபிரேயர் 9:12-14 அதையும் நான் வாசிக்கிறேன். அதில் பவுல் சொல்கிறார் பாருங்க, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, அவங்களோட இரத்தத்தினால இல்லை, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து. என்னங்க, இன்னைக்கு இயேசு அன்னைக்கு ஆலயத்தில் நுழையும் போது எப்படி நுழைஞ்சார்? இந்த புறஜாதிகளுக்காக, யூதர்களுக்கு மட்டும் நான் தேவன் இல்லை, இந்த உலகத்துக்கே நான் இரட்சகராய் மாற என்னோட ஒரே சரீரத்தில் உள்ள இரத்தத்தை வைத்து நான் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அது மட்டும் இல்லை, அதேபடியெனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால், இந்த வெள்ளாட்டு கடாவோட ரத்தமே எத்தனையோ பேர் தெளிச்சுட்டு வருதே சுத்தமாகும்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பழுதற்றது, கரை திரையற்றது, வல்லமை உள்ளது. அது எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பாருங்க. அடுத்த வசனத்திலே அவர் சொல்றார் பாருங்க, நித்திய ஆவியினாலே. எதுலங்க? இன்னைக்கு அதான் சொல்ற, ஆவியானவர் கண்டிப்பா ஆராதனையில இருக்க வேண்டும். இங்க ஆராதிக்கிறவங்களும் சரி, இங்க அதே மாதிரி அங்க ஆராதித்து கொண்டிருக்க நீங்களும் உங்கள் ஆராதனை வாழ்க்கை மாற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு செய்தியே. உங்க வெப்பநிலை மாற வேண்டும்ங்க. போதும் நம்ம சூடாக ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக அப்படியே குளிர் காஞ்சிக்கிட்டு, இல்லை அந்த சோஃபாலே தேய்ச்சி சூடு காமிச்சிட்டு இருக்கிறது. உங்கள் வெப்பநிலை மாற வேண்டும். அந்த மந்தையான தன்மை, அந்த ஆராதனை, உங்களை வேத வாசிப்பு, உங்கள் ஊழியங்கள், இங்கே தான் ஊழியம் இல்லை, வெளியில் எடுத்து ஊழியங்கள் செய்ய வேண்டும், ஆயத்தப்படுத்த வேண்டும். எத்தனை பேரை நீங்கள் கூட்டு வரணும்னு பார்க்க வேண்டும். அப்படி பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை என்னது செத்த கிரியைகளை இருந்து சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஆமென். His blood is more powerful. எந்த பலியை காட்டிலும் அவர் ரத்தத்தில் ஜெயம் இருக்கு. இன்னைக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கள கொஞ்சம் கூட செல்ஃபிஷா இல்லாம அவங்க கரத்தை பிடித்து சொல்லுங்க, உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தில் இன்னைக்கு சுகம், இன்னைக்கு உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தில் ஜெயம், இன்னைக்கு உங்களுக்கு இயேசுவின் ரத்தத்தில் விடுதலை. ஆமென். எனக்கு இல்லைங்க, உங்களுக்குன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இப்படி ஊழியம் செஞ்சு பாருங்க, பொறாமை, எரிச்சல், வன்கண்கள் உங்களை விட்டு போய்விடும். அடுத்தவங்களோட ஆசீர்வாதத்துக்கு ஜெபிச்சு பாருங்க. எனக்கு கூட பொறாமை இருந்திருக்கு, எனக்கு கூட எரிச்சல் வரும், அவங்க நல்லா இருக்காங்க, அதனால தான் என்ன ஒவ்வொரு வாட்டி சொல்கிறேன். ஏன்னா நம்மலாம் பரிசுத்த விசுவாசிகள் சிலவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இல்லையே எனக்கு பொறாமையே வந்தது இல்லையே, அவங்கள பார்த்து எனக்கு என்ன பொறாமை, நல்லாவே வரும் நமக்கு. அதுதான் முதல்ல 2 கொம்பு மாதிரி எட்டி பார்க்கும். என்ன தான் அந்த நம்ம ஆசீர்வச்சாலும் அது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, நம்மளதை விட அது வரும். இன்னைக்கு அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க, இந்த காரியம் எல்லாம் உங்களை வெற்றி அகன்று போகும். இதோ நான் சொல்ல பவுல் சொல்லுகிறார். ஆமென். கொஞ்சம் கூட உங்க சிந்தனையில் என்ன யோசிக்கிறீங்கன்னு நீங்க பார்க்கணுங்க. யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் வாட் யூ ஆர் திங்கிங். பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, பிளான் பண்ணுறது இல்லை. பிசாசு தான் இதெல்லாம் பண்ணுவான். அவன் திருடுறவன், கொல்றவன், அழிக்கிறவன். ஆனால் இயேசுவை அறிந்த பிள்ளைகள் பவுல் சொல்றாரு, your thoughts should be noble, true, right, excellent, praiseworthy, admirable, pure, lovely. Such should be your thoughts. நீ என்னெல்லாம் கேட்டியோ, என்னெல்லாம் வாசிச்சியோ, என்னெல்லாம் என்ன பார்த்தியோ, அதை ப்ராக்டிஸில் கொண்டு வான்னு சொல்கிறார் அவர். ஆமென். இன்னைக்கு என்னெல்லாம் இங்கே கேட்டீங்களோ, என்னெல்லாம் ஆண்டோட வார்த்தையை நீங்கள் இது பண்ணீங்களோ, அதை உங்களோட செயலில், கிரியையில் போடுங்கன்னு என்று சொல்லுகிறார். ஆமென். அதனால தான் எனக்கு பவுல் ரொம்ப பிடிக்கும். அவருடைய டீச்சிங்கே வேற மாதிரிங்க. அதை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு, அதுக்கு தான் சொல்கிறேன், வேத வாசிப்போ, பைபிள் ஸ்டடியை மிஸ் பண்ண. அப்போ இவரோட காரியம் எவ்வளோ வல்லமை உள்ளதுன்னு பாருங்க. ஆண்டர் வந்தார் என்றால் சில பாரம்பரியங்களை உடைத்தார் அன்னைக்கு சபையில். ஆமென். 3 பாரம்பரியங்களை உடைத்தார். ஆண்டர் பாரம்பரியங்களை உடைக்க வந்தார். உங்கள் வாழ்க்கையில் புதிய திட்டங்களை உருவாக்க போகிறார் என்றால் முதல்ல அவர் செய்கிறது பாரம்பரியத்தை பிரேக் பண்ணுவார். A God who breaks the tradition.
அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, இனிமே நீ என்னை பார்த்துட்டு இனி நம்ம எப்படி இயேசு நம்மளை நடத்துவார் என்றால் அவருடைய சத்தத்தினால் நம்மளை நடத்துகிறவர். அந்த சத்தம் உங்களுக்குள்ள கேட்கணும்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ஆவியானவர் இல்லைன்னா உங்க ஆராதனை, ஐ எம் சேட் டு சே, ஆவியானவர் இல்லாம இந்த சபையில் ஆராதிச்சிங்கன்னா ஐ எம் அகெயின் சேட் டு சே, அது செத்த ஆராதனை. உங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள பிரவேசித்தால் மட்டுமே தான் இந்த ஆராதனை பரலோகத்தில் கேட்கப்படும். ஆமென். இங்க ஒன்று பண்ணோம், உங்களுக்கு இன்னைக்கு ஃபீல் பண்ணி நீங்க ஆராதனை செஞ்சீங்கல்ல. நேற்று அவர் சொல்றார் நொறுக்கப்பட்டேன், ஆனா இங்க நின்னீங்கல்ல, உங்களை நிற்க வைத்தவர் உங்கள் தேவாதி தேவன். நீங்க அந்த சூழ்நிலையில நின்னீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், தாழ்வில உயர்த்துவார். நம்ம தேவனோட நல்ல விஷயமே என்ன தெரியுமா, தாழ்வுல உயர்த்துவார். இல்லைங்க என்ன இந்தியா கூட்டு போய் தான் என்னை பிளஸ் பண்ணுவார். இருக்கிற வத்தலையில் உங்க உயர்த்துவார், ஏக்கித்தையில் உயர்த்துவார், ஹவரிவெத்த ரோட்ல உயர்த்துவார், மாபோலையில் உயர்த்துவார். இங்கெல்லாம் உங்க அட்ரஸ் இருக்கோ போட்டுக்கோங்க. ஆண்டவர் இருக்கிற இடத்துல உங்க உயர்த்துகிறவர் தான் தேவன். உங்களை சேற்றினிருந்து தூக்கினார், எங்க நிறுத்த வச்சார், கண்மலையின் மேல். அதுதான் உங்கள் தேவாதி தேவன். ஸோ அவர் பாரம்பரிய உடைச்சு போடுறார், பாரம்பரியத்தை முறிக்கிற தேவன், வெப்பநிலையை மாற்றுகிற தேவன். ஆமென். அடுத்தது பலகைகளை கவிழ்த்து போட்டாராம். அந்த பலகைகள்ல தான் காசுக்காரர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். என்ன பண்ணாங்க, they were counting on the money. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இருக்க நிறைய பேர், ஐ எம் கவுண்டிங் ஆன் திஸ் சிஸ்டர் லிண்டா, நான் இதை பற்றி என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் இதை நம்பிட்டு ஐ எம் எக்ஸ்பெக்டிங் சம்திங் ஃப்ரம் திஸ். அதுக்கு சொல்லுவாங்க, நான் இதை என்ன பண்ணுறேன், இதில் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது. ஐ எம் கவுண்டிங் ஆன்னா என்னம்மா சொல்கிறது, நான் இதை நம்புகிறேன், ஐ திங்க் சம்திங் இஸ் கோயிங் டு கம் ஆன் ஃப்ரம் திஸ். ஐ எம் கவுண்டிங் ஆன் மை பாஸ், அவர் இந்த வேலையை நான் என்ன பண்ணுறேன், நம்புகிறேன். அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி எண்ணிக்கொண்டிருந்தாங்கன்னா தமிழில் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த ஆசனத்தில் உட்காந்து என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள்? நான் சொல்கிறது காசே இல்லை, இங்கே என்ன எண்றீங்க, இங்கே என்ன எக்ஸ்சேஞ்ச் போயிட்டுருக்குதுன்னு இன்றைக்கி நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்னங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? இன்றைக்கி நம்மளை அந்த ஆண்டவர் ரட்சித்தார் என்றால் நம்ம எப்படி அடுத்தவங்க கிட்ட பேச வேண்டும் என்பது ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டும். ஸோ நான் எதில் சொல்லிகிட்டு இருந்தேன், காசுக்காரர்கள் பலகைகளை. இன்றைக்கி என்ன எண்ணிக்கொண்டு இருக்கிறீர்கள்? இது ஒன்றும் சினிமா தியேட்டர் இல்லை, 2 ஹவர் அமைதியாக உட்காந்து படம் பார்த்துட்டு போவேன். இன்னைக்கு மெசேஜ் நல்லா இருந்தது, இன்னைக்கு படம் நல்லா இருந்ததுன்னு, இப்போ ரிலீஸ் ஆன படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் இங்கே மெசேஜ் கொடுக்குறோம். இங்கே வருது தேவனுடைய வார்த்தை. அதில் ஆ என்றாலும் ஆமேன் என்றாலும் அது உங்களை விடுவிக்கும். 1 ஹவர் பேசினாலும் விடுவிக்கும், 2 நிமிஷம் பேசினாலும் விடுவிக்கும். அவர் என்ன நியமித்து வைத்திருக்கிறாரோ அதுதான் இங்கேருந்து புறப்பட்டு வரும். இது எங்களோட டிசிஷனே கிடையாது. அது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப பேசிக்கிட்டா, பேசாமல் உட்காந்து இருக்கிறவங்கள கூட என்ன பண்ணுறது, பேச வச்சுக்கிட்டு, இதெல்லாம் தான் என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நம்மளை பற்றியே எண்ணிக்கிட்டு அடுத்தவங்களை பற்றி என்றதெல்லாம் என்ன பண்ணார் இயேசு, அந்த பலகையை கவிழ்த்து திருப்பி போட்டாராம். 3வது என்ன பண்ணார், புறா விற்கிறவங்களோட ஆசனங்களை என்ன பண்ணார், கையில் எடுத்துட்டார். எடுத்து என்ன பண்ணுறாரு, டபால் அப்சைட் டவுன். இன்னைக்கு ஆசனம்னால என்ன குறிக்குது, சேர்னா என்ன தெரியுமா, ஒரு பொசிஷன். உங்கள் சேர்மேன் இருப்பாங்கள்ல ஆஃபீஸில், எதுக்கு சேர்மேன் சொல்கிறாங்க, ஒரு பொசிஷன் இருக்குதுங்க எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம நினச்சிருக்கோம் இந்த பொசிஷன் நம்மளை என்ன பண்ணுது, கம்ஃபர்டபுளாக எனக்கு ஹார்வெஸ்டர்ஸில் ஒரு சேர் போட்டிருக்காங்க, அந்த பொசிஷன்லேயே உட்காந்து நான் என்ன பண்ணிட போகிறேன், என் காலத்தை தள்ளிட போகிறேன். அவர் சொல்கிறார், பொசிஷன் தேடிட்டு இருக்காதீங்க சர்ச்சில், இவங்க தான் இருக்கணும் அவங்க தான் இருக்கணும்னு. இந்த சபையோட பொசிஷன், அத்தாரிட்டி, அதிகாரம் எல்லாம் இயேசுவின் சிங்காசனம் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு மட்டும்தான் சொந்தமானது. அவரோட சேர் தான் இங்கே நிலை நிற்கப்பட்டு இருக்கிறது. இங்கே வேற யாருக்குமே என்ன இல்லை, பொசிஷன் கிடையாதுங்க. ஆண்டவர் என்ன தீர்மானிச்சாரோ அதுதான் நடக்கும். அவர் ஒன்று தீர்மானித்து விட்டால் அது நம்மளை சரி பார்க்க, டு செக் ஆன் யூ, உங்களை ஆராய்ந்து அறியத்தக்க அவர் சில சூழ்நிலை உருவாக்குவார். ஹைவேல போயிட்டே இருந்தால் நல்லா இருக்குமா, ஹைவே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நல்லா இருக்குமா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஹைவே கூட, முக்கியமான ஹைவே போடும்போது ரூல்ஸ் என்ன தெரியுமாங்க, ஸ்ட்ரெயிட் ரோடு இருக்கக்கூடாது, எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு சின்ன கர்வ் இருக்கணும், ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கணும், திருப்பி ஒரு எலிவேஷன் இருக்கும். கவனிச்சிருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட ஹைவேவை இங்கேருந்து கால்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் போக முடியாது. தெர் வில் பி அ ஸ்மால் கர்வ், ஒரு சின்ன பள்ளம் வரும், ஒரு சின்ன தூக்கல் வரும்.
ஏன்னா அந்த ரோடு போட்டவருக்கு தெரியும், நேராக விட்டேன்னு வைங்களேன், இந்த லாரி ஆளுங்க அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்களாம், ஓட்டிகிட்டே போவாங்களாம். நேர் ரோடுனா சைக்கலாஜிக்கலாக சொல்கிறேன், நான் இது படித்தனால சொல்கிறேன். சைக்காலஜியில் இது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நேராக ஓட்டிருக்கும்போது அந்த டிரைவர் சுய நினைவை இழந்துருவாங்களாம். சப்கான்ஷியஸில் போய் நேராக போய் சொருகிடுவாங்க. ஏன்னா எங்கே ஓட்டுறாங்கன்னே தெரியாது, ஏன்னா நேராகவே போயிட்டுருக்கு, அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஒரே இதில் போகுது. இன்னைக்கு ஆண்டவர் ரோடை போட்டிருக்காரு, உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு ஹைவே போட்டிருக்காருனா சில கர்வ் இருக்கும், சில டிப்ரெஷன் இருக்கும், திடீர்னு உங்களை தூக்கி வைப்பார். திருப்பி இல்லை இவ வந்து தூக்கி வச்சதான் ஆராதனை என்ன பண்ணுது, மந்த மாதிரி பண்ணிருக்கா, கொஞ்சம் இறக்கலாம். ஏன்னா நான் என்ன பண்ணுறேன், ரோடை போட அந்த இறக்குறதுல கூட அவர் உங்களோட இருக்கிறார். பாதாளத்துலேயும் உங்களோட இருக்கிறார், பள்ளத்தாக்குலையும் இருக்கிறார், உங்களுக்காக ஒரு பந்தியும் ஒரு பக்கத்தில் ஆயத்தை பண்ணி கொண்டே இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை கைவிட மாட்டார். ஹைவே போட்டார், ஹைவே உங்களை கைவிடுமா? விடுவாரா? சேஃபாக போய் டெஸ்டினேஷனில் இருப்பீங்க. அதுதான் உங்கள் தேவாதி தேவன். புரியுதாங்க? ஸோ சில காரியங்களை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், மாற்றுகிறார், க்ளீன் பண்ணுறார். என்ன பண்ணுறாரு? க்ளீன் பண்ணுறார். அடுத்தது இந்த பலகை இதெல்லாம் சொன்னேன்ல, இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, மாற்றி போடுறார். க்ளீன் பண்ணுறதுல நான் என்னெல்லாம் சொன்னேன், சபை ஆராதனைக்கு எந்த வித மார்க்கெட் பிளேஸும் தொந்தரவா தடையா இருந்தால் அது இயேசு என்ன பண்ணுறார், சுத்தம் பண்ணுறதுக்கு அவர் கடினமான சில காரியங்களும் ரூல்ஸை தான் எடுக்கிறார் கையில். புரியுதா? ரெண்டாவது என்ன சொன்னேன், சில மாற்றங்களுக்கு அவர் பலகைகளையும் ஆசனங்களையும் என்ன பண்ணுறார், கவிழ்த்து போடுகிறார். அடுத்தது பாருங்க, மூன்றாவது நான் என்ன சொன்னேன், இயேசு அந்த ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்தால், இயேசு இந்த அறைக்குள்ளே இருந்தால் என்ன வரும் சொன்னேன், மூன்றாவது சுகம் வரும். பாருங்க 14 பாருங்க, அப்பொழுது குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்தில் வந்து. புரிஞ்சவங்களுக்கு ஏதா புரியுதா? புரிஞ்சவங்க சிரிப்பீங்கன்னு நினச்சேன். தேவாலயத்திலே குருடர்களும் சப்பானிகளும் வந்தார்கள். வந்தார்கள்ன்றதை விட தேவாலயத்தில் அவரிடத்தில் வந்தார்கள் என்றால் they were in the temple when Jesus was there in இங்கிலீஷில் இருக்கும். அப்படின்னா தேவாலயத்தில் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, குருடர்களும் சப்பானிகளும் இருந்திருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்களாம், ஆண்டவர்கிட்ட வந்து நின்னாங்களாம். அப்புறம் அவர் என்ன பண்ணார், அவங்கள சொஸ்தமாக்குனாருன்னு தெரியும். இப்போ வந்து குருடர்களும் சப்பானிகளும் தேவாலயத்துக்கு வந்தார்கள். சரியாங்க? குருடர்கள் தானாக வர முடியுமாங்க? எனக்கே கண்ணு தெரிய மாட்டேங்குது ஆக்சுவலாக இங்கேருந்து சொல்ல போனால். உண்மை அதுதான். அப்படியே உங்களெல்லாம் ஒரு மாதிரி தோராயமாக பார்க்குறேன். ஏன்னா கண்ணாடியும் போடுறது இல்லை, பார்த்துக்கோங்க. பின்னாடி இருக்கவங்களும் ஒரு மாதிரி தோராயமாக எனக்கு பிளர்டாக தெரியுறீங்க. ஏன்னா இது போயிடுச்சு எனக்கு இந்த சைட்டே. எனக்கே எப்படின்னா, குருடர்கள்னால் பார்வையே இல்லை, அவங்க சபைக்குள்ளே வந்தார்களாம், சப்பானிகள் வந்தாங்களாம். இவங்க 2 பேரும் ஆலயத்துக்குள்ளே நுழையணுன்னா அவங்களுக்கு என்ன தேவை, கண்ணு தேவை, இன்னொருத்தனுக்கு காலு தேவை. இதில் என்ன விசேஷம்னா, 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒன்றுக்கு ஒன்றா சேர்ந்து வந்து ஜீசஸ் கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த ஆலயத்தில் ஒரு வேளை இருந்திருக்கலாம், அவங்களுக்கு உதவி செய்கிறவங்கள மாதிரி அஷர்ஸ் இருந்திருக்கலாம். ஏன் பார்வையில் ஒரு வேளை இருந்திருக்க மாட்டாங்களோ? ஏன்னா இவங்க 2 பேரும் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாங்க, அங்கே இருந்திருக்கிறாங்க. குருடர்களுக்கு என்னென்னா, அவங்களால பார்க்க முடியாது, ஆனால் அவங்களால நடக்க முடியும். சப்பானிகளுக்கு பார்க்க முடியும், ஆனால் அவங்களால நடக்க முடியாது. இன்னைக்கு விசுவாசிகள் இப்படி தான் இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அப்போ அவங்க இயேசுகிட்ட வந்திருப்பாங்க, 2 பேரும் என்ன பண்ணியிருப்பாங்க, கையை மேலே போட்டு பார்க்குறவன் குருடனுக்கு என்ன சொல்லியிருப்பான், பார்த்து போடா, இங்கே போடா, இப்படி உட்காந்துடா, அந்த பக்கம் உட்கார். நடக்க முடியாதன்னு குருடன் எப்படி சொல்லியிருப்பான், தூக்கியாவது போயிருப்பான். டே நான் எப்படியாவது போய் வைக்கிறேன், நீ எனக்கு என்ன பண்ணு, பார்வையை மட்டும் சொல்லுடா, எங்கே வலி இருக்குன்னு சொல்லி நான் உன்னை தூக்கி போய் உட்கார வச்சிடுறேன். இன்றைக்கி விசுவாசிகள் இப்படி தான் இருக்க வேண்டும். இன்றைக்கி நான் பார்ட்னர்ஷிப்பே ரீடிஃபைன் பண்ணுவாங்க. பங்காளி, ஒருத்தர் ஐக்கியம்னா என்னென்னு உங்களுக்கு ரீடிஃபைன் பண்ணவா? பிஸ்னஸ் பார்ட்னர்னா ஈக்குவலாக இருக்கிறது பிஸ்னஸ் பார்ட்னர் இல்லைங்க. ஒருத்தன் கீழே போகும்போது இந்த பக்கம் ஒருத்தன் தூக்கி கொடுக்கறதும், இவன் கீழே போகும்போது இவங்க தூக்கி கொடுக்கறதாங்க உண்மையான பார்ட்னர்ஷிப். ஆமேன். இன்னைக்கு சபையில் ஐக்கியம் என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் பலவீனமாக இருந்தால், அதே உங்களுக்கு பலனாக இருந்தால் அவங்கள நீங்கள் என்ன பண்ண வேண்டும், தூக்கி நிறுத்த வேண்டும். வா, எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடலாம், இயேசுக்கிட்ட போய் சேர்ந்துடலாம். என்னால் நடக்க முடியல தான்ப்பா, என்னால் தவழ்கிற மாதிரி தான்ப்பா என் பிரச்சனை இருக்குது, என்னாலே முடியலன்னு நீங்கள் சொல்லலாம். நானே தவழ்ந்து தான் என்ன பண்ணுறேன், மெத்த மாடி ஏறி வரேங்க. உங்களை எப்படி கூட தவழ்ந்தோ புரண்டோ
பலவீனமாக இருக்கிறவங்களுக்கு உங்கள் பலத்தை கொண்டு கூட்டிகிட்டு வாங்க. நீங்கள் சந்திக்கிற முதல் ஆள் இயேசு கிறிஸ்து தான். அவர்கிட்ட வந்துட்டீங்கன்னா உங்கள் 2 பேருக்குமே சுகம், ஒருத்தருக்கு இல்லை. நீங்கள் ஏதோ அவங்கள கொண்டு வந்து அவங்களுக்கு நன்மை செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் கூட்டு வந்த நிமித்தம் உங்களுக்கும் சுகம். ஆண்டவர் பார்க்கறது நீ அவனுக்கு தாங்கினியா, அவர் உங்களுக்கு தாங்கினாரா? ஆமென். இதை தான் ஆண்டவர் ஐக்கியம் என்று சொல்லுகிறார். ஒரு பார்ட்னர்ஷிப்பாக பார்க்குறார். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்காதீங்க, இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கிறோம், இல்லை பிரசங்கம் பண்ணுற நானே சொல்கிறேன், இங்கே நிற்கிறேன்னா இது என்னுடைய பெரிய நான் ஏதோ ஆண்டருக்கு செஞ்சு கிழிச்ச மாதிரியும், இல்லைன்னா நான் இங்கே பெருசாக வேதத்தை வாசிச்சுட்டு வந்தேன்னு இல்லை. யாரோடைய ஜெபம், யாரோ ஒருவர் எனக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அதில் நீங்கள் கூட ஒருத்தராக இருக்கலாம், இந்தியாவில் கூட ஒருத்தராக இருக்கலாம். இன்னைக்கு யாரோனால நான் இயேசு கிட்ட வந்தேன், சுகத்தை பெற்றேன், இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுகிறேன். ஆமென். ஒருத்தரை தாங்கி பிடிக்கிறதாங்க உண்மையான சபை ஐக்கியம். ஆமென். இட் இஸ் கால் த பார்ட்னர்ஷிப். இட் இஸ் நாட் டு ஈக்குவல் பட் ஈக்குவலைசர். ஒன்று இறங்கினா ஒன்று தூக்கி விடுறதுக்கு. ஸோ அதில் பாருங்க, இந்த குருடர்களும் செவிடர்களும் அவங்கக்கிட்ட வந்து என்ன பண்ணாங்களாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனால இன்னைக்கு நம்ம என்னவோ தலை தூக்கி நம்ம நிற்க முடியாது. இன்னைக்கு நம்ம சபைக்கு வந்ததே என்னோட முயற்சி இல்லை, யாரோ உங்கள் பாட்டி ஜெபமோ ஒரு அம்மா ஜெபமோ இல்லை உங்கள் மூப்பர்கள் யாரோ இங்கே ஊழியக்காரங்க உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தனால தான் நீங்கள் இன்னைக்கு இங்கே இருக்கிறீங்க. யாரோ ஒருத்தர் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்திருக்கிறாங்க. அடுத்தது பாருங்க, 15வது வசனம் வாசிக்கிறீங்களா? என்னங்க பண்ணாங்களாம்? சர்ச் பாஸ்டரு ப்ரீஸ்ட்டு எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இப்போது இது வரைக்கும் அந்த 2 பேர் கோபமே படல. எப்போ கோவப்படல? இயேசு ஏற்கனவே 3 காரியம் பண்ணார். கவுழ்த்து போட்டார், எதோ பண்ணார், பயங்கர சத்தமாக இருந்திருக்கோம்ல கலாட்டாவை, கோவமே படல. ஆனால் இப்போ மட்டும் என்ன ஆயிடுச்சு, பாஸ்டரு சீஃப் ப்ரீஸ்ட்க்கும் அவங்க அந்த சுகத்தை இதெல்லாம் பண்ணுறதை பார்த்து இயேசுவே என்ன பண்ணிட்டாரு, சுகத்தை கொடுத்துட்டாரு. இதை கண்டதும் அது மட்டும் இல்லை, 2வது என்ன நடக்குது, சுகம் நடந்து விட்டது. இப்போ அடுத்த 5வது என்ன நடக்குது, துதி. யார் துதிச்சிட்டு இருக்கா இங்கே? உங்களை மாதிரி என்ன மாதிரி பெரியவங்க இல்லை, யார் துதிக்கிறா? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க துதிக்கிறாங்களாம். யாருங்க சர்ச்சில்? சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க துதிக்கும் போது என்னன்னு வேற சொல்லிட்டாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசனா. இப்போ மட்டும் இந்த 2 பேருக்கு என்ன ஆயிடுச்சு, கோவம் வந்துருச்சு. ஏன் கோவம் வந்ததுங்க? இன்னைக்கு நான் சொல்கிறேன், நல்ல சபை என்றால் உங்களை ஆண்டவர்கிட்ட வழி நடத்துகிறவன் தான் போதகர், நல்ல போதகர். இன்னைக்கு இயேசு கிட்ட போய் நான் உங்களை விடுறது மட்டும்தான் என் வேலை. மீதி சுகம், மீதி ஆசீர்வாதம் எல்லாம் அவர் கரத்துலேருந்து வரோம் இல்லையா, நான் தொட்டு நீங்கள் விழுறதில்லை. இங்கே இருக்க போதகர் தொட்டு அவர் காலில் விழ வைக்கிறதுக்கு இல்லை. நாங்கள் விழ வைக்கிறதுலாம் நீங்கள் தேவாதி தேவனுடைய காலில் விழுறதுக்கு தான். இன்னைக்கு பாருங்க, இந்த ப்ரீஸ்ட்டுக்கு இவ்வளோ நேரம் கோவம் வரல. எப்போ கோவம் வந்தது இந்த ப்ராஃபிட்டுக்கு? இயேசுவே வந்து சுகப்படுத்திட்டார். இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம், நம்ம நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ஊழியக்காரங்க நம்ம என்ன பண்ண வேண்டும்னா, இயேசு கிட்ட தான் வழி போய் காமிச்சவங்க நிறுத்தி வைக்கணும். நான் தான் ப்ராஃபிட், நான் தான் ப்ரீஸ்ட்டுன்னு உங்களை தொட்டு உங்களை சுகப்படுத்த எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. கொடுத்துருக்கிறார், ஆனால் அதை எப்படி உபயோகப்படுத்தணும்னு உங்களுக்கு தெரிய வேண்டும். அதான் அவர் சொல்கிறார், நான் செய்த விளம்பரப்படுத்தி அவர் ஒவ்வொரு மிரக்கல் பண்ணதும் என்ன சொல்கிறாரு, இதை போய் வெளியே இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை தான் முதல்ல வெளியே சுவிசேஷம் என்ன பண்ணுறாங்க, மறைவாக செய்கிறாங்க. எது விளம்பரப்படுத்தணுமோ அது விளம்பரப்படுத்தலை. சுகத்தையும் பணத்தையும் என்ன பண்ணுறாங்க, விளம்பரப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு நம்மளும் கவனமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சுவிசேஷம் தான் சத்தமாய் உரைக்கப்பட வேண்டும். அதை தான் நீங்கள் சத்தமாக ப்ரொக்ளைம் பண்ணும். வார்த்தைலாம் விளையாடுது. ஸோ சொல்லுங்க, சத்தியத்தை நான் சத்தமாக சொல்வேன். சொல்றீங்களா எல்லாரும்? மற்றதை நான் அமுக்கி வாசிப்பேங்கன்னு சொல்லுங்க. எனக்கும் ஆண்டவர் வல்லமை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு சிஸ்டர் நீங்கள் போய் ப்ரே பண்ணும்போது அவங்களுக்கு சுகம் கிடச்சதில்ல, அவங்க அமைதியாக செஞ்சாங்க. அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு உங்ககிட்டயும் அந்த வல்லமை இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாய் தான் நிற்கிறோம். அதனால தான் அவனுங்களுக்கு கோவம் வருது. அப்போ இனிமேல் என்ன தேடி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு இவனுங்க வர. ஏற்கனவே ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இங்கே நின்று
சுகத்தை கொடுக்கிறார். இந்த சபையில இயேசு இங்கே நின்று கொண்டு இருக்கிறார். உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால், உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால், அவருடைய கரம் இங்கே இருக்கிறது. அவரை நாங்கள் வழிகாட்ட தான் நீங்க நிற்கிறோம், நம் அனைவருமே. ஆமென். பாலகர் வாயில துதி உண்டாச்சான். இயேசு சொல்றாரு, இதை நீங்க ஒரு காலமும் என்ன பண்ணல. ஏன் நீங்க அதுல சொல்றாரு பாருங்க, பிள்ளைங்க வந்து பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும், அது சத்ருக்களை வெட்கப்படுத்தும்ன்றது தான் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது எதில் வருது? இயேசுவே சொல்கிறாரு. இந்த அதிகாரம் ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சிங்களா? ஏற்கனவே நான் எழுதியிருக்கேன், வாசிச்சிங்களாம்மா? சங்கீதம் 8:2 வருது. ஏன்னா நான் இது ஏற்கனவே போதிச்சேன். எதில் வருதுங்க? 8:2 தாவீது சொன்னதை தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறார்? சுட்டி காமிக்கிறார். தாவீதின் ராஜா. அப்போ இயேசு சங்கீதத்தை எடுத்து என்ன பண்ணியிருக்கிறார்? இங்கே வச்சிருக்கிறார். புரியுதா? இன்னைக்கு பாருங்க, இந்த சின்ன பிள்ளைங்க தாவீதின் குமாரனே ஓசனான்னு சொல்லிச்சிங்களா? அப்படின்னா கொஞ்சம் அந்த காலையில் நேற்று தான் அதுங்க என்ன பண்ணியிருக்கோம், அவங்க அம்மா அப்பா பாம் சண்டேல இருக்கும்போது கேட்டிருக்குதுங்க. கேட்டுட்டு அதுங்களை அறியாமல் என்ன பண்ணிருச்சுங்க, தாவீதின் குமாரனே ஓசனா ஓசனா அப்படின்னு சொல்லியிருக்குதுங்க. அதுங்களுக்கு நிஜமாவே அதோட அர்த்தம் கூட தெரிஞ்சிருக்காது. அந்த சப்பானியும் குருடரும் சுகம் பெற்றதுக்கு அதுங்க சொல்லிச்சு, இல்லை என் மம்மி டாடி நேற்று சொன்னதை கேட்டேன், அதே ஜீசஸ் தான் இங்கே வந்திருக்காரு, அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் அது சொல்கிறேன். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க மாதிரியும், அண்ட் த அடல்ட் இஸ் ஆக்டிங் லைக் அ சைல்டு. புரியுதுதா? த சைல்டு இஸ் ஆக்டிங் லைக் அ அடல்ட் அண்ட் த அடல்ட் இஸ் ஆக்டிங் லைக் அ சைல்டு. இன்னைக்கு உங்களோட உண்மையான ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமாங்க? 2 விதமான ஆராதனை இருக்குது சொல்கிறேன். ஒன்று எம்டி வர்ஷிப், வெறுமையான ஆராதனை. இன்னொன்று உண்மையுள்ள ஆராதனை. இது நான் சொல்ல, அந்த சமாரிய ஸ்திரீக்கு இயேசு யோவான் 4 சொல்கிறார், ஆவியோடையும் உண்மையோடும் நீ என்ன பண்ண வேண்டும், என்னை தொழுது கொள்ள வேண்டும். அந்த அவர் வந்துருச்சு, இது வரைக்கும் வரல, ஆனால் இப்போ வந்துருச்சுன்னு ஏன் சொல்கிறார்? ஏன்னா அவர் அங்கே நிற்கிறார், அவர் கற்றுக் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க எப்படி ஆராதிக்கும்? ஏன் அவர் சின்ன பிள்ளைங்க வாயினால சத்ருக்களை வெட்கப்படுத்துவேன் என்று சங்கீதம் 8:2 சொல்கிறார். சின்ன பிள்ளைங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் சொல்லுன்னா சொல்கிறவன் சொல்லிடும். என்ன கிளிப்பிள்ளை மாதிரி என்ன பண்ணிடும், சொன்னதையே சொல்லுமா கிளிப்பிள்ளை. கிளிப்பிள்ளைக்கு அர்த்தம் தெரியுமா? தெரியாது. மம்மி ஓசனா சொல்ல சொன்னாங்க, டீச்சர் ஓசனா சொல்ல சொன்னா ஓசனா சொல்லிட்டேன். இன்னைக்கு பெரியவங்களோட ஆராதனையும் அப்படிதான் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என் ஜெபம் கேட்கப்படவில்லை என்றாலும், என் ஜெபம் இன்னும் நான் சுகம் பெறவில்லை என்றாலும், இன்னும் என் ரிப்போர்ட் பெண்டிங்கில் இருந்தாலும், இன்னும் ஆண்டவர் எனக்கு பண தேவையை சந்திக்கவில்லை என்றாலும், நான் ஒரு சிறு குழந்தையைப் போல நான் கர்த்தரை சோத்தரித்து கொண்டே இருப்பேன். என் ஜெபம் கேட்கவில்லை என்றாலும் நான் அவரை துதிப்பேன். அதே தாவீது தான் சொன்னான், நான் கர்த்தரை எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எனக்கு பிடிச்சமான வசனம். எவ்வளோ உபத்திரவத்துக்குள்ள போங்க, கர்த்தரை எக்காலத்தும் சோத்தரித்து பாருங்க, பயங்கரமான ஆசீர்வாதத்தை நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. ஆமென். ஆச்சரியமாக அதிசயமாக அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். அதனால தான் சொன்ன, குழந்தையை போல ஒரு ஆராதனை, உண்மையுள்ள ஆராதனை. எம்டி ஆராதனை எப்படி தெரியுமா? இதே தேவாலயத்தை தான் பவுல் என்ன சொல்றாரு, உங்க ஆலயமா, இயேசு சொல்ற ஆலயமா நம்ம பார்க்கணும். அப்ப பவுல் என்ன சொல்றாரு, பரிசுத்த ஸ்தலம் என்னது? உங்கள் ஆவி. பரிசுத்த ஸ்தலம் உங்களுடைய ஆத்துமா. சரீரம் உங்களோட என்னது? அவுட்டர் கோட். இன்னைக்கு புறஜாதி நின்னாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட சரீரம். இந்த சரீரத்தில் என்டர்டெயின்மெண்ட்டோ எந்த காரியமோ ஆவிக்குரிய விஷயத்தில் தடை பண்ணா, இன்னைக்கு நீங்களே அதை உங்கள் கையால் பிடுங்கி போடுங்க. இயேசு என்னெல்லாம் பண்ணார், அதை கவிழ்த்து போட்டார், அதை தூக்கி விசிறி அடித்தார். இந்த எண்ணம் எனக்கு வேணாங்க, இதை நான் அப்படியே அப்சைட் டவுன் வச்சுறேன் என் லைஃப்பில். இது எனக்கும் இயேசுக்கும் இருக்கிற உறவை என்ன பண்ணுது, என்ன தப்பான வழியில் கொண்டு போகுது, நான் செய்ய மாட்டேன். இன்னைக்கு வெறுமையான ஆராதனை சொல்கிறேன். அதே சரீரம் என்ன தெரியுமா பண்ணும்? சரீரத்தால் 3 பங்கா சொன்னேன், சரியா? இதே ஆலயம் தான் என்ன, உங்களோட சரீரம். அப்போ உங்கள் சரீரம் என்ன சொன்னேன், அவுட்டர் கோட் என்னவா இருக்குது, உங்களோட சரீரமாக இருக்குது. அப்படி என்றால் பாடியில் வர்ஷிப் பண்ணிங்கன்னா, கையை தூக்கி அல்லாஹ் ஹல்லேலூயா கை தூக்கிட்டு வாயில் சத்தமாக சொல்கிறதுலாம் உங்கள் சரீர பிரகாரமாக சொல்கிறீங்க, சரியா? அதுதான் பாடி வர்ஷிப். அதே மைண்டில் ஆத்மாவில் நீங்கள் பண்ணும்போது எப்படி திரும்ப பண்ணுறீங்க, உங்கள் சூழ்நிலை நல்லா இருந்தால் இங்கே ஆராதனை நல்லா இருக்கிறது, என் யோசனைகள் நல்லா இருந்தால் ஆராதனை நல்லா இருக்குது. இதே நான் சோர்ந்துட்டேன்னா, போர் அடிச்சிருச்சுன்னா என் ஆராதனை எப்படி இருக்குது?
நல்லா இல்லை. இதுதான் நீங்கள் மைண்டில் பண்ணுறது. ஆனால் ஆவியில் பண்ணுறது எப்படி தெரியுமா? ஆபிரகாமோ யோபு மாதிரி. அவங்க எப்படி தெரியுமா ஆவியில் பண்ணாங்க? இன்ஃபேக்ட் யோபு தான் முதல்ல பைபிளில் இடம் பெற்றிருக்கணும். ஆபிரகாமுக்கு முன்னாடி பிறந்தவர் யார்? வேதாகமத்தில் வாசிச்சவங்களுக்கு யோபு. ஆனால் ஆபிரகாம்லேருந்து தான் நம்ம சொல்கிறோம் இல்லையா? யோபு எப்போங்க ஆண்டவர் ஆராதிச்சாரு? எல்லாம் இழந்த பிறகு. ஆபிரகாம் இருந்த ஒன்னையும் என்ன சொன்னார் ஆண்டவர்? எனக்காக ஆண்டவரே நீங்கள் தான் கொடுத்தீங்க. முதல்ல வர்ஷிப்புன்ற பேர் புக்கில் இடம் பெற்றதே ஆபிரகாம் ஆதியாகமம்ல தான். இருக்கிற ஒரு குழந்தையும் அந்த மலைக்கு மேலே கொண்டு போய் என்ன பண்ண, நானும் என் அந்த ஆளுங்க கிட்டலாம் வேலைக்காரங்கிட்ட நானும் என் பையனும் மேலே போய் யாரை ஆராதிக்க போகிறோம்? தேவனை ஆராதிக்க போகிறோம். இன்னைக்கு உண்மையாக ஆவியில் ஆராதிக்கிற மகாபரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை இருக்க வேண்டும் என்றால் என்கிட்ட இருக்குதோ இல்லையோ எல்லாம் நான் இழந்துட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? என் தேவனை துதிப்பேன். ஆனால் அப்படி துதிச்சவனுக்கு தான் ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மை கொடுத்தார். அதே ஆபிரகாம் எனக்கு இருக்கிறத போய் கேட்குறாரு. இவ்வளோ தானே இருக்குது. நிறைய பேர் நமக்கு அந்த சூழ்நிலை வருதுல்ல, கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்களுக்காக ஒரு வெள்ளாட்டு கடாவை தயார்படுத்தி வைத்திருக்கார் அதே புதரில். அது வேற யாரும் இல்லைங்க, இயேசு கிறிஸ்து. உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தத்தை சிந்தி அந்த கல்வாரி மலையில் இன்னும் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ரத்தம் நம்மளை ஜீவிக்கும், நம்மளை காக்கும். ஆமேன். அது மட்டும் இல்லைங்க, பாருங்க லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ இவர் சொல்கிறார், நீங்கள் ஒரு காலமும் வாசிக்கவில்லையான். லாஸ்ட்டாக முடிக்கிறேன், 16 இருக்கிறேன். நீங்கள் ஒரு காலமும் என்ன பண்ணல? வேதத்தை வாசிக்கலையான்னு யாரை கேட்குறாரு? போதகர்களை கேட்குறார். இன்னைக்கு நிறைய சபையில் வேதத்தையே தெரியாமல் என்ன பண்ணுறாங்க? போச்சு கொண்டிருக்காங்க. ஏதாவது ஒரு டவுட் கேட்டால் அவங்களுக்கே என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல. இன்னைக்கு நான் சொல்கிற போதகர்களுக்கு மட்டும் இல்லை, இது விசுவாசிகளுக்கும் தான் ஆண்டவர் இன்னைக்கு கேட்குறார். நீங்கள் ஒரு காலமும் வேதத்தை வாசிக்கவில்லையா? இன்னைக்கு பரலோகம் போனால் ஆண்டவர் கேட்பார், சங்கீதம் 8:2 நான் ஒன்று சொன்னேனே சொல்லுமானா எப்படி இருக்கும்? அப்படி அவர் உங்களை போட்டு கொடைய போகிறதில்ல, இருந்தாலும் நான் சொல்கிறேன், கண்டிப்பாக கேட்பார். இன்னைக்கு இந்த அதிகாரத்தில் ஒன்று சொல்லுமா, நான் ஒன்று சொன்னேனே அது தானே நான் உன் வாழ்க்கையில் நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் என்ன செஞ்சீங்க ஜீசஸ்னால் அவ்வளோதான். அங்கே நீங்கள் என்ன சொன்னீங்க, இப்போ என்ன கேட்குறீங்க, அப்படி பிளாங்காக இருப்போம் பார்த்தீங்களா? இன்னைக்கு அந்த போதகர்கள் அப்படி தான் தலை குனிஞ்சிருந்துருப்பாங்க இயேசு அதை கேட்கும் போது. அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு சத்தியம் வர சபை, வேர்டை மட்டும் ப்ரீச் பண்ணுற சபை, வேர்டை மட்டும் நம்ப வைக்கிற சபை, அங்கே தான் ஆவியானவர் உலாவி கொண்டிருக்கிறார், வாசம் செய்கிறார். ஏனால் நம் ஆவியானவர் சுத்தம் செய்கிறவர், மாற்றுகிறவர், சுகம் தருகிறவர். சுகம் தந்துவிட்டால் தானாகவே துதி உங்கள் வாயில் உண்டாகும். துதி உண்டாகிவிட்டால் நமக்குள்ள அறியாமை எல்லாம் அவர் வெளிப்படுத்தி விட்டுவார். ஆமேன். ஒரு அறியாமலே உங்களுக்கு தங்காது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு பகுத்தறிகிற அறிவை அவர் கொடுப்பார். அதான் பவுல் சொல்ற, உங்களுக்கு ஆண்டவரை அறிகிற அறிவை என்ன பண்ணுவாராம்? கொடுப்பாராம். இன்னைக்கு பாலகர்களும் வாலிபர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார் இந்த சபையில். ஆமேன். ஆண்டவர் உங்களை சும்மா அழைக்கல, அதே மாதிரி பெரியோர் முதியோரையும் ஆண்டவர் உற்சாகப்படுத்துகிறார். வாலிபர்களோடனே பெரியவங்க அப்படியே அப்பாடி இவங்க லிண்டா சிஸ்டர் இவங்களோட நிறுத்திட்டாங்கப்பா. இன்னைக்கு அந்த குறையற்ற, அது என்ன சொல்ற, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி வெறும் சில்ட்ரனுக்கு மட்டும் அடிக்கப்படலைங்க, இங்கேருந்து அங்கே வயசானவங்க வரைக்கும் அடிக்கப்பட்டிருக்கு. ஒருத்தரை கூட பாகப்பட்சம் இல்லாமல் அவர் இறந்தாருங்க. எனக்கு எல்லாருமே வேணும். அவ்வளோ அன்பாய் நேசிக்கிற தேவன். சரியா? இதை நம்ம லாஸ்ட்டாக இந்த வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஜெபத்துக்குள்ளே போகிறோம். 2 கொரிந்தியர் 6:16. இன்னைக்கு உலகத்துல பெரிய பாவம் என்ன தெரியுமாங்க? மத்தேயுல இயேசு சொன்ன மாதிரி 5, 6, 7 இல்லை. அது பாவம் தான், அதை மட்டும் அவர் பெரிய பாவம்னு சொல்ல. பெரிய பாவம் என்ன தெரியுமா? பிசாசு பண்ணதுலே, ஏதேன் தோட்டத்தில் ஏவாளுக்கு வந்த பாவம் பெரிய பாவம் இல்லை. பிசாசு எப்போ இருந்தான்? ஆண்டவரோட. உலகம் சிருஷ்டிக்கு முன்னாடியே அவன் யாராக இருந்தான்? ஆண்டவரோட. பரலோகத்தில் லூசிஃபரா, தூத சேனைகளுக்கு லீடராக இருந்தவன். அவன் ஆசைப்பட்டது எது தெரியுமா? இதே இந்த புறஜாதிகளுக்கு மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வச்சது தான். அவன் என்ன தெரியுமா திருட பார்த்தான்? இவரை இந்த வெளிச்சத்தை இப்படி ஆராதிக்கிறாங்களே, ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்கிறாங்களே, கிரீடத்தை எடுத்து கீழே வைக்கிறாங்களே, இதே தான் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் நினச்சான். என்னது? ஐ வாண்ட் டு பி வர்ஷிப்ட். இன்னைக்கு உலகத்திலே பெரிய பாவம் என்ன தெரியுமாங்க? என்னை பற்றி நான் பேசுறது, பிரசங்கத்துலேயும் நாங்கள் எங்களை பற்றியே பேசுறது,
பிரசங்கத்தில் இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஆராதனையிலும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. விசுவாசிகள் அவர்களோட சாட்சியை மேன்மை பாராட்டி கொண்டே இருக்கிறது. கிடையவே கிடையாது. பிசாசு இதே தான் ஆசைப்பட்டான். இன்னைக்கு பாவத்திலையும் பெரிய பாவம் என்ன தெரியுமா? அவன் வஞ்சிக்கிறவன், அவன் திருடுறவன். எதை திருடுனான் தெரியுமா? ஆராதனையை திருடுறவன். முதல்ல திருடுறது எது? உங்கள் வேர்ஷிப்பை உங்கள் வாயிலேருந்து திருடுறவன், வேர்ஷிப்பை உங்கள் இருதயத்துலேருந்து திருடுறவன். இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அவனை முறியடிக்க போகிறோம் சபையாய். ரெடியாக இருக்கீங்களா? இந்த வசனத்தை வாசித்து இன்னைக்கு அவனை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஜெபத்தினால. அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தை வாசித்ததும் நான் வாலிபர்களையும் பிள்ளைகளையும் முன்னாடி அழைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த சத்ரு, இந்த ஆராதனை திருடுற சத்ருவை, நம்ம மனதை ஆட்கொள்கிற சில விஷயங்களை இயேசுவின் நாமத்தில் முறியடிக்க போகிறோம். ஆமென். அவனுக்கு இனி பலனற்று போவானாக. அவனுக்கு ஒரு பலனும் இல்லை ஆராதனையத்தோட. இந்த சபைக்கு இருக்கிற எந்த தடையாக இருந்தாலும் இதை நாம் இன்னிக்கே இங்கே முறியடிக்க போகிறோம். ஆமென். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்கள்னா உடனே இந்த சிலை இதெல்லாம் நினைக்கக்கூடாது. 2 திமோத்தி 3:1-9 என்ன சொல்லுது? யூ ஆர் த லவர்ஸ் ஆஃப் யோர் செல்ஃப். நீங்களே உங்களை என்ன பண்ணுறீங்க? அது ஃபுல்லாகவே என்ன தான் அடுக்கடுக்கா பவுல் என்ன சொல்லியிருப்பார்? நமக்குள்ளே இருக்க விக்கிரகங்கள். யாராவது 2 திமோத்தி 3:1 மட்டும் வாசிக்க முடியுமா? இதை அப்படியே பைபிளை வச்சுட்டு இந்த இதை அப்படியே வைங்க. 2 திமோத்தி 3:1 வாசிங்க. கடைசி நாட்களில் அதுக்கா வாசிங்க அடுத்தது. பாருங்களேன், கொடிய நாட்கள் வரும்னா நீங்கள் என்னெல்லாம் நினைப்பீங்க? பயங்கரமான கிரைமு, மர்டரு, பிள்ளைங்க அபியூஸு, ரேப் அப்படி நினைப்பீங்க. ஆனால் இங்கே கொடிய பாவம் என்ன பாருங்களேன்? தற்பிரியர், நன்றி இல்லாதவங்களாகவும் பரிசுத்தம் இல்லாதவங்களாகவும் அப்படியே லிஸ்ட் இஸ் எண்ட்லெஸ். இது எங்கே வரைக்கும் போகுதுன்னா 9 வரைக்கும் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு இதுதான் கொடிய நாட்கள். கொடிய பாவம் உண்டாகிறதுக்கு மூளை காரணம், ஃபவுண்டேஷனே இதுதான். அதுதான் ஆண்டவர் சொல்ற, இதுக்கும் நான் தேவனுடைய ஆலயத்துக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்குறார். புரியுதா? இப்போ 2 கொரிந்தியர் திருப்பிக்கோங்க. நான் அவர்களுக்குள்ளே, வாசிக்கலாமா? நான் எனக்குள்ளேன்னு போட்டுக்கலாம். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணி எனக்குள்ளே உலாவி என் தேவனாய் இருப்பார், நான் அவர் ஜனமாய் இருப்பேன் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இன்னைக்கு என்னோட ப்ரீச்சிங்கே என்ன தெரியுமா? உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயம் என்ற ஒரே வார்த்தையை தான் நான் இவ்வளோ பெருசாக பேசியிருக்கேன் ஒரு அவரை. ஆமென். இன்னைக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேவனுடைய ஆலயத்தை நீங்கள் எப்படி வைக்கணும் என்று. புரியுதா? இன்னைக்கு சத்ருவை பற்றி பேசுகிறேன்னா, அவங்கள பற்றி பேசுகிறாங்களோ, என் சிஸ்டர்இன்லா பற்றி தான் இன்றைக்கி நான் ரொம்ப ஹர்ட் ஆகி வந்தேன். சிஸ்டர் லிண்டா என் மாமியாரை பற்றி புட்டு வச்சுட்டாங்க. இந்த கதைலாம் இல்லவே இல்லை. இன்றைக்கி ரொம்ப வேதனை. என்னோட என்ன பண்ணுறது, என் பிரதர்இன்லா என்னை ரொம்ப திட்டினார். இன்றைக்கி அவருக்காகவே இன்னைக்கு ஆண்டவர் வார்த்தையை கூட, எவருக்காகவும் நான் இன்றைக்கி பேசலை, எனக்காக உங்களுக்காக நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நம்முடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும்? சுத்தமாக, அப்புறம் மாற வேண்டும், அப்புறம் சுகம் அடைய வேண்டும், அப்புறம் துதியோடு இருக்க வேண்டும், அப்புறம் உங்கள் அறியாமையெல்லாம் வெளிப்பட வேண்டும். உங்கள் அறியாமையை வெளிப்பட வேண்டும் என்றால் வார்த்தையை உங்ககிட்ட திருடினானா ஒருபோதும் அவனுக்கு அந்த இடத்த கொடுக்காதீங்க சத்ருக்கு. டெய்லி நான் உட்காந்து வேதத்தை வாசிப்பேன், அது காலையில் மிஸ் பண்ணிட்டாலும் நான் நைட்டு பைபிளை தூக்கிடுவேன்னு தயவு செய்து ஒரு உத்தரவாதத்தோடு இன்னைக்கு போங்க.